விஷ்ணு சும்மா வர மாட்டார். இப்போ இந்த மாதிரி பஜனைகள்லாம் பாடணுமா, ஆச்சாரியர்கள் பாடின பஜனை பிகாம் ஹெப்பி பிகாம் ஹெப்பி கம்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா அனுகிரகங்களையும் கொடுப்பார். அப்புறம் அவரோட கதையை அவரே கேட்கும் போது அவருக்கு ரொம்ப சுகம் அடையுது. அதனால தான் இஸ்கான்ல பிரபுபாத் வந்து ஹரிகதா ரொம்ப முக்கியம் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இப்போ இந்த பஜனையை பாடுங்க. இந்த பாடல் வந்து ஸ்ரீராத மாதவா, இது பக்தி வினோத் தாக்கூர் இருக்கார்ல, பிரபுபாதோட குரு மகாராஜோட தகப்பனார், அவர் எழுதுவது. அவர் தியானத்தில் பார்க்குறாரு ராதாகிருஷ்ணாவை. அப்படி வித்தியாப்பட்ட பாடலாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா இதயபூர்வமாக பாடுங்க. ரொம்ப லிரிக் தெரியாட்டியும் முடிஞ்ச அளவு நல்லா கேட்டுட்டு நல்லா இதயபூர்வமாக பாடுங்க. இதயபூர்வமாக பாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஸோ வெரி வெரி ரொம்ப சீரியஸ் அட்டென்ஷன் பண்ணி பாடுங்க இந்த பாடலை. பல பிறகு செய்த புண்ணியம் பாவம் எல்லாம் தீர்ந்துடும். உங்களுக்கு எல்லாமே மங்களமாகவே நடக்கும் எல்லாமே வாழ்க்கையில். ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை துக்காலயம் அசாஸ்வதம் கிருஷ்ணர் சொல்றாருல. இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், ரைட் ஃபெயிலியர் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும். ரொம்ப கஷ்டம் இந்த வாழ்க்கை. சில நேரங்களில் நம்மளுக்கு புரியல நம்ம கஷ்டப்படுறோம்ட்டு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ இதான் இல்யூஷன், ஒரு வகையான மோகம். மோகம்னா உண்மையை பொய்யா நினச்சின்றது, அப்புறம் பொய்யை உண்மைன்னு நினச்சிக்கிறது. இதுதான் ஒரு வகையான மோகம். அதனால தான் பிரபுபாத் ரொம்ப கருணை, ரொம்ப கருணை. பிரபுபாத் மாதிரி ஒரு ஆச்சாரியர் வந்ததே இல்லை, அவ்வளோ கருணை. இல்லைன்னா நம்ம இதெல்லாம் கூடியிருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே கருணை பிரபு ராதா ஜீவன் தாஸ். ரைட். ரொம்ப நான் இந்த ஓப்பனிங் வரணும்னு பார்த்தேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்ரீதேவி நான் ஸோ வர முடியல. அதனால தான் இந்த வாட்டி நான் வந்தேன். இப்போவும் இந்த காலுக்கும் இங்கேயும் நான் வந்தேன். அதனால் பிரபு நல்லா ஏற்படுத்தி நல்லா அவங்களெல்லாம் கல்ச்சுவேட் பண்ணுறாரு. ஸோ நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து தோஷங்கள், குறைகள், மன வருத்தங்கள்லாம் ஓரத்தில் வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணும். அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணரை நல்லா புரிஞ்சிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரிஞ்சிக்கணும். டோன்ட் வேஸ்ட் டைம். எனக்கு எப்போதுமே தோசை தரிசனம் எடுக்கவே கூடாது. நம்ம வந்து எப்போதுமே பழகி போச்சு. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலேருந்து எங்கே போனாலும் தோசம். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் என்ன சாப்பாடு சமைச்சிருக்காங்க, என்ன பொண்ணு எப்படி இருக்கு, என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கு, ரைட்டா? ஆல்வேஸ் தோசை தரிசனம் பார்த்து நம்ம எங்கே போனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. தோஷம்னா குறைய பார்த்து அப்படியே பழக்கம். அதனால இந்த தோஷத்தை விட்டுறணும். இது ரொம்ப பாவம். ரைட்? எங்கே போனாலும் குறைய பார்க்கறது விட்டுறணும். டோன்ட் ஃபால் ஃபைண்டிங். வைஷ்ணவர்னா வைஷ்ணவாரம் யதா சம்பு. யாரு? சிவபெருமான். ஏன் அவர் வைஷ்ணவாரம் யதா சம்பு? வைஷ்ணவர்களே தலை சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான். ஏன் அவருக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சுன்னா, பாகவதம்ல வியாசதேவர் கொடுத்தாரு அந்த பட்டம். ஏன்னா அவர் ஒரு துளி, ஒரு கடுகு அளவு கூடி யாராவதையும் குத்த குறை கண்டுபிடிக்கவே மாட்டாராம். குத்தமாவா இருந்தா கூடி கண்ணு முன்னால நல்லா தெரியும், பச்சையா அது குத்தம். ஆனா குத்த குறை கண்டுபிடிக்கவே மாட்டார். இட் நெவர் ஃபைல் ஃபால்ட். அதே மாதிரி இது வைணவம். நீங்கெல்லாம் வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள்னா என்ன தெரியுமா? ஒன்று வந்து விஷ்ணு வழிபடுறது, ரெண்டாவது வந்து விஷ்ணுவோட சொத்து. நீங்கெல்லாம் விஷ்ணுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹரே கிருஷ்ணா பிரசாதம் கீ. விஷ்ணுவோட சொத்து. அதனால நம்ம கிருஷ்ணர் என் சொத்து, கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கலையோ, கிருஷ்ணர் சாட்சாட்டா மனசுல இதயபூர்வமா இதெல்லாம் என் சொத்து, இவங்களை நான் பாதுகாப்பேன், இவங்களை நான் வழி நடத்துவேன், இவங்களை எப்படியாச்சும் வைகுந்தம் பாதம் அடைய வைப்பேன், திருநாட்டுக்கு போய் நித்தியமான வாழ்வை வாழ வைப்பேன், இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு கிருஷ்ணர் முடிவு எடுத்துட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணர் முடிவு எடுத்துட்டாரு, எப்போவே முடிவு எடுத்துட்டாரு. ஆனா நம்ம தான் அவ்வளவு சீரியஸா இல்லாம ஏதோ வரும் போறோம், அப்படியா இதெல்லாம் உண்மையா கொஞ்சம் சந்தேகம் இருக்கு.
அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் பக்தி வாழ்க்கையில 9 வகையான லட்சணம் இருக்கு. பிரகலாதர் சொல்றாரு அவங்க அப்பாட்ட. ஃபர்ஸ்ட் வந்து சிரவணம், நல்லா கேட்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கேட்கறதுல டேஸ்ட் இல்லைன்னா எல்லாம் வேஷம் தான். சாரி டு சே, உண்மையில சிலருக்கு நம்ம சொல்லி ஆகணும். அப்பதான் நீ விழணும். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கேட்கறது மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் தவற விட்டுட்டு அவ்வளோ நாட்கள் இல்லாம கிளாஸ் ஓடுது வெளியே இருப்போம் அப்புறம் வருவோம்னா சில பேர் இருக்காங்க. தென் நீங்க கேட்கலன்னா எப்படி சேவை செய்ய முடியும்? செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பரவாயில்ல கிளாஸ் இல்லாட்டி பரவாயில்ல நான் சேவை செய்யணும், அதெல்லாம் சும்மா. அதனால பிரபு வந்து வாரம் வாரம் இந்த பகவான் கதை, ஹரிகதை, கேள்வி பதில், சைத்தன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் சொல்றாரு. அதனால எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ கேட்கறது. 8 மணி கிளாஸா அந்த உட்காந்துடணும். தேங்க்யூ. குளிக்காட்டி பரவாயில்ல, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் அது இது. ஐயோ நான் அப்பதான் வேலை விட்டு வந்தேன், இன்னும் குளிக்கணும், அரை மணி நேரம் குளிச்சுட்டு வரதுக்கு கிளாஸ் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா வேலை முடிஞ்சு வந்துருங்க. என்ன கிளாஸ்? ஐயோ நான் சேலை கட்டல, ஐயோ நான் டோட்டி கட்டல, நெவர் மைண்ட். ஏன்னா உபதேசம் கேட்கறதும் ஒரு வகையான குளிக்கிறது தான். பகவான் நாமத்தை கேட்கறதும் ஒரு வகையான குளிக்கிறது தான். சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தவாக்னி நிர்வாபணம் ஸ்ரீய கைரவ சந்திரிக வித்தாரணம் வித்யவது ஜீவனம் ஆனந்தம் புத்தி வர்தனம் பிரதிபாதம் பூர்ண அமிர்த ஸ்வாதனம் சர்வாத்மா ஸ்நாபனம். ஸ்நாபனம்னா என்ன? மண்டி. வெளியே குளியல் இல்ல, அது முக்கியம் இல்ல. எந்த குளியல் முக்கியம்? உள்ளுக்கு. உள்ளுக்கு வந்து 6 வகையான எதிரிகள் இருக்காங்க நமக்குள்ளேயே. இந்த 6 வகையான எதிரிகளை எப்படியாச்சும் அழிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமா. ரொம்ப சுலபம் இல்ல, பட் ஸ்லோலி யூ ஹேவ் டு கில். அதனால்தான் தேவிக்கு கர்ப்பத்துல 6 குழந்தைங்க பிரவேசம் செய்யும் போது இந்த 6 குழந்தைகளும் வதம் பண்ணப்படுது. இந்த 6 குழந்தைகளும் 6 அன்அர்த்தாக்களுக்கு பிரதிநிதி. அன்அர்த்தானா, அர்த்தானா என்ன மலாயில? வெரி குட், சொத்து. அன்அர்த்தானா தேவையில்லாத சொத்து. ரைட்டா? இப்போ உங்க வீட்டுல நிறைய சொத்துக்கள், அது இது, வீடு வாசல் பொருள் எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பாம்பும் இருக்கு. எப்படி வச்சுக்கலாமா? முடியாது. பாம்பு யாரும் வச்சுக்க மாட்டாங்க, நாய் வச்சுக்குவாங்க, பாம்பு வச்சுக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் எவ்வளவு பால் விட்டாலும் கொத்திரும். அப்ப அது அன்அர்த்தம். அதே மாதிரி இந்த இதயத்துல சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு. வெளியில சூழ்ந்த சரீரம், ஸ்தூல சரீரம், உள்ளுக்கு சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ளதான் ஆத்மா இருக்கு. இந்த சூக்ஷ்ம சரீரத்துல வந்து பிறவிலே கருவிலே இந்த 6 சொத்துக்களும் மாயை கூடயே வச்சு ஒட்டி அனுப்பிடும். நமக்கு தெரியாது. காமம், அளவுக்கு மீறியான ஆசை. அது சொத்து ஆசை, பொன்னாசை, பொருளாசை, பெண்கள் மேல ஆசை, பக்கத்து வீட்டுக்காரன் மேல ஆசை, பக்கத்து வீட்டுக்காரன் காடி வாங்கிட்டான் அது மேல ஆசை, இதெல்லாம் இருக்கும். காமம் அளவுக்கு மீறி தப்பான ஆசை. காமம், குரோதம். கொஞ்சனா சடார்னு அப்படியே கோபம் வரும். வருதா நமக்கு? உனக்கு சாதுவா சந்தமா இருக்கியா? அம்மா இருந்திருக்காங்களா? அம்மா வந்தா உண்மை தெரியும். குரோதம், ரைட்டா? சடார்னு கோபம் வரும். ரைட்? காமம், குரோதம், லோபம், ரொம்ப கஞ்சத்தனம், கருமித்தனம். ரைட்டா? கொடுக்கறதுக்கு மனசுவே வராது. ரைட்டா? வர்றதுக்கு முன்ன, பணம் வர்றதுக்கு முன்ன பாதி காசு நான் பெருமாள் கொடுக்குறேன், நான் கோயிலுக்கு கொடுக்குறேன்னு மனசு இருக்கும். ஆனா காசு வந்தோம் மனசு வராது. மனம் கொண்ட பேர்கள் பொருள் கொள்வதில்லை, பொருள் வந்த போது மனம் கொள்வதில்லை. இதெல்லாம் பாகவதம். காமம், குரோதம், லோபம், வெரி கிடி, ரொம்ப கஞ்சத்தனம். அப்புறம் நிறைய பேராசை. அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், வாங்கிட்டானா அது வேணும். இதெல்லாம் என்ன இருக்காங்க? காமம், குரோதம், லோபம், மோகம். நாமெல்லாம் இந்த உடல் இல்லை. ரைட்டா?
இவ அப்ப ஃபங்க்ஷன் கேட்டா சரியா இந்தியா தப்பு. ஸ்கூலுக்கு எக்ஸாம்க்கு எழுதிடலாம், பட் உள்ளுக்குள்ள நான் இந்த உடல் இல்லை. பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் 2:13, தேகினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யாவனம் ஜரா ததா தேஹந்தர பிராப்திர் தீரஸ் தத்ர நாமுஷ்யதி. தேகினோ, இந்த தேகத்துக்குள்ள ஆத்மா இருக்குடா அர்ஜுனா. ஆத்மா அழியாதது, உடல் அழியும். நீ இதை கண்டு மயங்குற. நல்ல ஞானிகள், புத்தி உள்ளவங்கள் இந்த உடல் உழுந்துச்சுன்னா, உடலுக்கு மரணம் வந்துருச்சுன்னா கலங்கவே மூட்டாங்க. தீரஸ் தத்ரனா முஷ்யதி. அதனால இங்க எல்லாரும் குருமரை சொன்னாரு தீரனா இருக்கணும். இப்ப நம்ம அதீரனா இருக்கோம், ரைட்டா? இறந்தோடனே எல்லாரும் அழுகுறோம். இது கொஞ்சம் காலகட்டத்துக்கு இருக்கும், அப்புறம் போவ உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்டா? செத்து போயிட்டார், அவர் போயிட்டாரு, அவரோட உடல் தான் இங்க இருக்கு, அவரு போயிட்டாரு. ஆனா நம்ம அந்த பிணத்தை போய் பிடிச்சிட்டு என்ன சொல்றோம்? கண்ணை திறந்து பாருங்க, தம்பி வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு, கொஞ்சம் கண்ணை திறங்க. எப்படி திறக்கும்? அதான் போயிருச்ச. இதான் நீங்க கத்துக்கணும், ரைட்டா? கருமிங்க பொதுமக்களுக்கு அவங்களுக்கு இது புரியாது. அவங்க சொல்லுவாங்க என்ன அது கல்லு, அப்பா எடுத்துட்டாரு, கண்ணில் தண்ணியே வரல. ஏன்? ஹைலி ரியலைஸ், ரைட்? தண்ணீரை அறிவு விஞ்ஞானத்தில் ரொம்ப பக்கா, ஆனா ஸ்ட்ராங்கா ஸ்டான்ச்சா இருக்கும், சென்டிமெண்ட்ல உருவாது. அதனால இந்த ஞானங்கள் கேட்க 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 உங்க இதயத்துல பலம் உண்டாகும். என் பக்தி வாழ்க்கையில பலம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் முதல் பலராம் பூர்ணிமா தெரியுமா? திருப்பதி போனீங்கன்னா அவர் பாலாஜி, அவர் பலராம், பலம். பலராம் வந்து பிரபுபாதர் சொல்றாரு, அவர்கிட்ட பலம் பெரிய அண்டம் குடம், பெரிய குடம் இருக்கான், பலம் மட்டும். அவர் இந்த பௌதிகத்துக்கு கிருஷ்ணரோட வரும்போது அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாராம். என்னத்துக்கு? நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. இப்ப அந்த குடம்ல உள்ள பலம் அப்படியே தூசி மண்டி கிடக்குதான், யாரும் வேணாம். அதனால யூனிக் ஸ்பிரிச்சுவல் பவர் சொல்லுவாங்க, ஆன்மீக பலம். ஆன்மீக பலம் இல்லாதனால தான் செமத்துல நம்ம தோல்வி கண்டோம். இன்னைக்கு ப்ரோக்ராமு பரவாயில்ல, போக முடியல, இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க போயிடுவோம், ரைட்? அது மாதிரி பலம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பலம் வேணும், ரைட்டா? வீட்டில் எதிர்த்துட்டு, கணவன்கிட்ட எதிர்த்துட்டு, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பிள்ளைங்க, அம்மாட்ட எதிர்த்துட்டு, இல்லை நான் கோயிலுக்கு போயே ஆகணும், ரைட்? அதனால பக்தி வாழ்க்கை நாட் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம், ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு நிறைய துன்பம் இருக்கும் ஃபேமிலியில. கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் டிவோட்டியா இல்லைன்னா, அவங்க கோயிலுக்கு வரலன்னா, அவர் ஒரு திசையில வேற கோயிலுக்கு போனாங்கன்னா உங்களுக்கு துன்பம் இருக்கும். அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா வந்து சமத்துல துன்பம் கொஞ்சம் இடையூறு கொடுப்பாங்க. இல்லை எந்த கோயில் போனா, இந்த வாரம் நம்ம எங்க போயிடுவோம், நீ அங்கேயே தான் போயிட்டு இருக்கோமா, இந்த வாரம் எங்க போவோம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த துன்பத்தெல்லாம் சகிப்பு தன்மையோட தாங்கிக்கணும். ரொம்ப சொல்லியிருப்பார் உங்களுக்கு நல்லா, ரைட்டா? பட் நானும் சொல்றேன், நான் சொல்றேன்னா உங்களுக்கு மட்டும் சொல்லல, எனக்கும் சொல்லிக்குவேன். நான் வீட்டில் போய் நான் என்ன சொன்னேன்னு எனக்கும் சொல்லிக்குவேன். முக்கியமா எனக்கே தான் நான் சொல்லிக்குவேன். நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை எல்லாருக்கும் புத்திமதி சொல்றதுக்கு, ரைட்டா? அதனால பகவான் அர்ஜுனன் ரொம்ப கவலை தான். என்ன கிருஷ்ணா, துரோணர் என் குரு, பீஷ்மர் என் குரு, துரியோதன பெரியப்பா மகன், அப்புறம் இந்த போர் போடுற எல்லாமே என் சொந்தக்காரங்க, எல்லாம் ஒன்னா விளாண்டோம், ஒரு தட்டில் சாப்பிட்டோம், ஒன்னா குருகுலம் போனோம், ஒன்னா படித்தோம், ஒன்னா ட்ரிப் போனோம். இப்போ வந்து இவங்களெல்லாம் இந்த அம்பை விட்டு பொத்தம் பண்ண சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூடி இதயத்துல ஈவு இறக்கம் இல்லையா? அர்ஜுனன் கேட்கிறாரு. கிருஷ்ணன் என்ன சொன்னார்? மத்ராஸ் பரஸ்து கௌந்தேயா சீத உஷ்ண சமலுக்கடா ஆகம ஆப்பயனோ தாம் திதிக்ஷவ பாரதா. பக்தி வாழ்க்கையில பயிலும் போது, பக்தி உபதேசங்களை கேட்கும் போது இந்த மாதிரி குடும்ப சூழல், ஆசா பாசம், சரீர பந்தம்லாம் வரும். பட் நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? சகிப்பு தன்மையோட அதை ஏத்துக்கணும். You have to able to tolerate, ரைட்டா? tolerate. இப்போ உண்மையிலே நம்ம கேட்டுமா, திருமணம் ஆனவங்க
உங்க வீட்டுக்காரரை வாழ்ந்தது இத்தனை வருஷம் சந்தோஷமான்னு கேட்டா உண்மையிலேயே மனசு தொட்டு சொல்லுங்க, என்ன தோணும்? தலையில அடிச்சுக்குவாங்க செலவுங்க. இந்த ஆளு கூட நான் வாக்கப்பட்டேன் சாமி, வாங்க ஹரே கிருஷ்ணா, வணக்கம், உட்காருங்கம்மா, வாங்க. பிரபுபாத் சொன்னார் ஒரு வாட்டி, லேடிஸ் பெட்டர் தென் நெவர். கை தட்டுங்க அவங்களுக்கு, ரொம்ப பாராட்டணும். லேட்டா இருந்தாலும் வந்துட்டீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப பாராட்டணும் அவங்களெல்லாம். அதனால உங்களுக்கு அந்த பயம் வரக்கூடாது. லேட் ஆயிடுச்ச, நானும் ஒரு காலத்துல லேட் ஆனோம், ஐயோ இத்தனை மணி ஆயிடுச்சு, இந்நேரம் துளசி பூஜை முடிஞ்சிருக்கோம், இந்நேரம் குரு பூஜை முடிஞ்சிருக்கோம், இதுக்கு மேல எப்படிப்பா போறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒதுங்கி இந்த மகாராஜ் வந்தாரு, உங்க மண்டையில வச்சு இருக்கான்னு கேட்டாரு. ராவணனுக்கு 10 தலை இருந்து என்ன புண்ணியம்னு கேட்டாரு. ஏன் 10 தலை 10 திசையில பார்க்கலாமே? இல்ல 10 தலையா இருந்தாலும் புண்ணியம் இல்ல. ஏன்னு கேட்டேன். உள்ளுக்கு மண்டையில ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி நீனாரு ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால நம்ம பாராட்டணும். லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி சமயத்தினாலும் வந்துடணும். நான் அந்த காலத்துல 27 நாள் ஊருக்கு போய் இந்த தாமெல்லாம் ஒன்றியாவே சுத்தி பார்த்தேன். அப்போ ஒரு காலகட்டத்தில் போற கோயிலாம் அடிச்சிருவாங்க, லேட் ஆகிடும். நமக்கு ஒரு இடம் தெரியாது, ரோடு தெரியாது, இவனை கேட்டு அவனை கேட்டு இவன் ஏமாத்திடுவான், அவன் பேர் போய் எல்லா கோயிலும் அடிச்சிருவாங்க சமயத்துல. ரைட்டா? அப்போ மகாராஜிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், எல்லா கோயிலும் அடிச்சிடுறாங்க, என்ன பண்றதுயா? இந்த கோயில் போக சொன்னீங்க, தாம் புடிச்சேன், எல்லா கோயிலும் அடிச்சிடுறாங்க அப்பா. அப்ப அவர் சொன்னாரு, வெளியே உந்து கும்பிடு, வெளியே உட்காந்து பாடு, கிருஷ்ணர் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். அதனால நீங்க நினைச்சுக்காதீங்க, தாழ்மையா இருக்காதீங்க. அதாவது ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் கிருஷ்ணருக்கு தெரியும். உங்களோட மனசு, இதயம், உங்களோட அன்பு கிருஷ்ணருக்கு. அதனால மத்ராஸ் பொருஸ்து கவுண்டே ஆக பயணம் அனித்யா சாந்தி தீட்சவ பாரதா. இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும்போது சகிப்பு தன்மையோட இருக்கணும். சமத்துல எழுசு விழுவோம், வீட்டுல டோஸ் விழுவோம், அது விழுவோம், இது விழுவோம், பரவாயில்ல, பொறுமையா இருக்கணும் இந்த பக்தியில. ஸோ பக்தியில ஒன்றும் ஆழமா போக போக நிறைய விஷயங்கள் தெரிய நிறைய தடங்கள் வரும். சில பேருக்கு ஸ்மூத்தா வரும், ஏன்னா அவங்க பூர்ண ஜென்மத்தில் நிறைய சூக்கிருத்தி இருக்கும், நிறைய சூக்கிருத்தி வச்சிருப்பாங்க. அதனால அவங்கள பார்த்தா 30-40 வருஷம் ஸ்மூத்தாவே அவர் வண்டி போயிட்டே இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம வாங்கி வந்த வரோம், பல பிறவில நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல. ஆனா மகாபிரபு சொல்றார், கலாவ சுத்ர சம்பவா, கலியுகத்துல எல்லாமே பாவிகள் தான். இங்க நீ பெரிய பாவி, நீ சின்ன பாவி, பிரபு கோயில் தலைவரு, நான் வந்திருக்கேங்க, இவரு இனிஷியேட் ஆயிட்டாரு, இவரு கொஞ்சம், அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணரோட கண்ணுல எல்லாரும் சமம். பண்டிதா சம தரிசனம். ஆனா யாரு ரொம்ப சீரியஸ், உறுதியுடன், நெவர் மிஸ், எப்பயாச்சும் சண்டிங் பண்ணணும், காலையில எந்திரிக்கணும், வீட்டுல மங்களாரத்தி செய்யணும், துளசியை சுத்தி வரணும், எப்போதும் கிருஷ்ணர் ஸ்மரணத்திலே இருக்கணும், ரைட்டா? கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கணும். இப்படியே இருக்காங்களோ பிரியாத்மனஹா, பகவான் கொஞ்சம் இவன் கொஞ்சம் பிரியம்ன்ற, அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் நம்ம என்ன முயற்சி பண்ணிருக்கோம், அந்த பிரியத்தை தான் அடைய பார்க்கணும். அந்த பிரியம் வேணும், அந்த பிரியம். பிரபுபாத் உதாரணம் சொன்னாரு, ஒரு தாய் தப்பனுக்கு 10 குழந்தைங்க, அவருக்கு 11 நிலம், ரைட்டா? உயிர் விட்டுட்டாரு. எத்தனை குழந்தைங்க? 10. எத்தனை நிலம்? 11 நிலம், ரைட்? அப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு நிலம் கொடுத்தா 10 குழந்தையில ஒரு குழந்தைக்கு 2 நிலம் கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? எல்லா நேரத்தையும் எழுதி வச்சுட்டாரு, ரைட்? 10 குழந்தைக்கு ஒரு நிலம் கிடைச்சிருச்சு, ஒரு குழந்தைக்கு மட்டும் 2 நிலம் எழுதியிருக்காரு அவங்க அப்பா. என்ன அர்த்தம்? பரவாயில்லையும் பொழைச்சி போட்டோம் அப்படின்னா இல்ல, ஏன்னா அந்த ஒரு புள்ளைக்கு மேல மட்டும் கொஞ்சம் பிரியம் அப்பாவுக்கு. எப்படி? சின்ன பிள்ளையாச்சே, என்ன செஞ்சிருக்கோம் உங்க அப்பாவுக்கு பெருசா? ஒண்ணு செஞ்சிருக்காத. சொத்து எழுதி வச்சிருக்குமா, பண காசு கொடுத்துருக்குமா, ஹார்ட் சர்ஜரிக்கு 50,000 வரைக்கும் கொடுத்துருக்குமா? cannot be. பட் என்ன செஞ்சிருக்கோம்? அப்பா வந்தனும் பேக்கப் பிடிக்கும், கொண்டு வைக்கும், அப்பா வந்தனும் சோறு எடுத்து வைக்கும், அப்பா வந்தனும் சொக்ஸு கழட்டி கொடுக்கும், ரைட்? அப்பா லேட்டா வந்தாருன்னா ஏன்பா லேட்டுன்னு கேட்கும். அப்பா உடம்பு சரினா மருந்து எடுத்து கொடுக்கும். எல்லா புள்ளையும் எடுத்துக்கீங்களா? எல்லா புள்ள பெற்றிருக்கீங்க, எல்லா புள்ளையும் எடுத்து கொடுக்குமா? கொஞ்சம் கஷ்டம். சோ இப்ப நம்ம எல்லாம் பக்தி பண்றோம். ஆனா கிருஷ்ணருக்கு எது வேணும்? அந்த 1% அப்.
அப்ப ஏதாவது செய்யுங்க கிருஷ்ணருக்கு எப்போதும். இல்லைன்னா பெருமாள் கெருங்கவே விட்டார், ரொம்ப கஷ்டம். ஆனா பெருமாள் ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, அவரோட பார்வை நம்ம மேல பட்டுருச்சுன்னா, நம்மளை விட ஆனந்தவாதி யாருமே இல்லை. அதனால ஏதோ வரோம் போறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், பஜனை பண்றோம், பிரபு கிளாஸ் கேட்கிறோம், போனோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. உங்க மனசுலே உங்க தம்பு உங்களுக்கு தெரியும், உங்களோட பலம் உங்களுக்கு தெரியும், உங்களோட வசதி உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க உங்களுக்கு தெரியும். ஏதாவது நார்மல் விட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது கிருஷ்ணருக்கு செய்யணும் எப்போதுமே. இல்ல ஒரு கனவு, சின்ன பிள்ளைங்க ஸ்கூலிங் ரைட், பட் ஒரு கனவு வச்சுக்கணும். நான் பெருசா ஆகணும், கிருஷ்ணருக்கு நான் இது செய்யணும். நான் உதாரணம் மட்டும் சொல்றேன், நான் பிரம்மச்சாரி ஆகணும், நான் ஃபுல்லி என் நேரத்தை படிச்சு முடிஞ்சணும், ஃபுல்லா கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கணும். ரைட்டா? சில தாய்மாரெல்லாம் கோச்சிக்காதீங்க, என்னடா இப்பயே ஒரு வழி அப்படியே உள்ளே இருக்கிற ரிஸ்கான்ல தான் ஒரு பெரிய போறேன் ப்ரோபாட்ட எல்லாத்துக்கும் கோட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க வெள்ளைக்காரங்க. கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிறாரு, என்னப்பா விஷு, அம்மா அழுதுகிட்டு இருக்கா, புள்ள கையில வச்சுக்கிட்டு இருக்கான், என்ன 16 வயசு தான், என்னப்பா பண்ணுன? பக்தியில ஈடுபடுத்தினா அவன் வீட்டை விட்டு ஒடியாந்துட்டான், முழுமையா பொயிலே இருக்கான், கேஸ் பாருங்க. ஆனா அந்த தாய் தோப்பனுக்கு தெரியல, நாளைக்கு இந்த பக்தி மூலியமா தான் இந்த புள்ள எனக்கு வைகுந்த வாசலை காட்ட போது, சொர்க்க வாசலை காட்ட போது, நரகத்துல இருந்து என்னை காப்பாற்ற போது தாய் தோப்பனுக்கு தெரியல. அதனால பிள்ளைங்க பக்தியில இருந்தா சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படாம நீங்க போராமப்பட்டு பிள்ளைங்களை தடங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்க இரண்யகசிபு கொள்கை மாதிரி. இரண்யகசிபு தெரியுங்களா? அவருக்கு பிடிக்காது. பிரகலாத மகாராஜர் வந்து பக்தி பண்ணும் போது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ரைட்? பட் ஐ ஹோப் உங்க வீட்டுல எல்லாம் எந்த தடங்களும் இல்லை. பட் அப்படியே தடங்கள் இருந்தாலும் அம்மாட்ட எடுத்து சொல்லி, ரைட்டா, படிக்கிற நேரத்தில் எல்லாரும் படிக்கணும், தொழில் பண்ற நேரத்தில் தொழில் பண்ணணும், வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ரைட்டா? சமயத்தில் புறப்பாட்டு இப்படி சொன்னாரு, சமயத்தில் ஓவர் பக்தி ஆயிடாதீங்க. சமயத்தை நம்மளே சொல்லிக்கணும், கொஞ்சம் ஓவர் தான். ஒரு வயசு இருக்கு. பட் நீங்க பிரபுட்ட கேட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, பிரபுவை கூட்டிட்டு வந்து அம்மா அப்பாட்ட பேச வச்சு, இப்படி இப்படி இருக்கு, பிள்ளை இப்படி இருக்கு, எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் ஆலோசிச்சுட்டே பொறுமையா செய்யணும். சும்மா ஓடி வந்துடக்கூடாது. நம்ம இஸ்கான் ஃபார்ம்ல ஒரு பிரபு இருந்தாரு, அவர் பேர் சொல்ல விஷயம்ல, அவர் அப்படியே போயிடுச்சுன்னா போன் அடி போயிட்டு என்னை பத்தி கூலிப்புல சொன்னியாம ரொம்ப அப்படியே ரொம்ப கிருஷ்ணா மேல பாசம் அவருக்கு. கொஞ்சம் கிளாஸ் இதெல்லாம் கேட்டோனும் அவரு கொஞ்சம் முதுமையானவர் தான், பிள்ளைங்க இருக்கு, திருமணம் பண்ணவர், இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் அவரு ரொம்ப அவருக்கு வீட்டு விட்டு ஓடி வந்துட்டாரு. அவர் இப்படி மனுஷன் வீட்டுல தோடுறாங்க 1 மாசமா, தெருல இவர் எங்க தான் போனாருன்னு அப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டு இவர் ஃபார்ம்ல கொய்யக்கா நட்டுக்கிட்டு இருக்காரு, கொய்யக்கா மரம் பாருங்க. அவங்க மாத்தாஜி போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு போலீஸ்காரன் வந்துட்டான் இஸ்கானுக்கு சும்சுரா பார்க்கறது. சரி, பெரிய பிரச்சனையாச்சு. அப்ப அவங்க அம்மா கேட்கிறாங்க, ஐயா பக்தி வருது, ஓகே நியாயம்தான், இப்ப 4 குழந்தைங்க இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, எனக்கும் வேலை இல்லை, வீட்டு காசு கட்டணும், இதெல்லாம் நியாயமாயா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்ட்டு. அப்ப இஸ்கான்காரங்களாம் பேசி இப்படி சொல்லி அவருக்கு சேவை முறையா கொடுத்து குடும்பத்தையும் கவனிக்கணும், ரைட், குடும்பத்தெல்லாம் ஏற்படுத்தி நடு ரோட்ல சன்னியாசி எடுத்ததா என்ன ஆகுது? கஷ்டம். சைத்தன்ய மகாபிரபு பரவாயில்ல, அவரு திருமணம் பண்ணாரு, ஆனா அவர் குழந்தைங்கள் இல்லை. அவரோட மனைவி வந்து லட்சுமி, நல்லா புரிஞ்சுக்கும், ரைட்டா? அவங்க அம்மா யசோதாமாயி நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நம்ம மாதிரி யசோதாமையா இல்லையா? அதனால ரொம்ப முக்கியம், அதெல்லாம் நல்லா டோலரேட் பண்ணிக்கணும். டோலரேட் பண்ணி பக்தி செஞ்சு, ரைட், அப்புறம் கிருஷ்ணருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்யணும். இப்ப நீங்கலாம் கேட்கலாம், ஏன் கிருஷ்ணருக்கு நான் செய்யணும், நான் முருகனுக்கு செய்யக்கூடாதா, நான் விநாயகருக்கு செய்யக்கூடாதா, நான் ஐயப்பனுக்கு செய்யக்கூடாதா, நான் இதர தெய்வங்களுக்கு நான் செய்யக்கூடாதா? எல்லாருக்கும் கேள்வி வரும்ல. செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யலாம். ஆனா கிருஷ்ணருக்கு செஞ்சா என்ன சிறப்பு? பாகவதம் சொல்றது, கிருஷ்ணர் வந்து ஒரு விருட்சம் மாதிரி, ரைட்? ஒரு விருட்சத்தை வந்து அது நல்லா வளரணும்னா நம்ம நீர் ஊற்றணும், ரைட்டா? அப்ப நீர் நம்ம எங்க ஊத்துவோம்? ஒரு விருட்சம் வளருதுன்னா வேறு, அதாவது கிருஷ்ணர் ஆதி புருஷர் வேறு. ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்ல நான் வேருக்கு ஊத்த மாட்டேன், அம்மா நான் செடிக்கு ஊத்துறேன், கிளைக்கு ஊத்துறேன், கொடிக்கு ஊத்துறேன்,
பூவுக்கு ஊத்துறேன். ஆக ஒரு விருட்சத்துல இந்த செடி கொடி பூ இலை தான் 33 முக்கோடி தெய்வங்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரைட்டா? ஆக இந்த தெய்வங்களை டைரக்டா போய் நம்ம வேற விட்டுட்டு இந்த தண்ணி ஊத்துறது வந்து அதுல பூஜை பண்றது. அப்ப அதுல பூஜை பண்ணி தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி என்ன ஆகுது? வடிஞ்சு வேருக்கு தான் போவோம். அதனால தெய்வங்களுக்கு செய்யற வழிபாடு எல்லாம் கூடாதுன்னு நம்ம சொல்ல, அந்தந்த லெவல்ல அவங்க செய்யறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா பக்தியை அறிஞ்சவங்க, தண்ணீரை அறிஞ்சவங்க, ஞானத்தை பெற்றவங்க, ஒரு படிக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நான் என்னத்துக்கு இப்படி சாப்பிடணும், நான் இப்படி சாப்பிட போறேன், ரைட்டா? நான் என்னத்துக்கு செடி கொடிக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிஞ்சு வேருக்கு தான் போகுது, செடி எடுத்துக்குமா? எடுத்துக்காது. அதனால நான் வேருக்கு தண்ணி ஊற்றும் போது வேறு மூலியமா அந்த நீர் போதா இல்லையா மேல? இல்லைன்னா எப்படி மாங்கனி காய்க்குது? இதுதான் ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணர் வழிபாடு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்ப இந்த கிருஷ்ணர் வழிபாடுல 4 தத்துவங்கள் இருக்கு. ராதா கிருஷ்ணா டாப் மோஸ்ட், ரைட்? சீதா ராமா, ரைட்? அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மா, லக்ஷ்மி நாராயணா. அவர் தான் பெருமாள் கோயிலுக்கா? அவர் தான் லக்ஷ்மி நாராயணா, இது லக்ஷ்மி நரசிம்மா. ராதா கிருஷ்ணா, சீதாராமா. இதான் 4 பிரதானமானது. இந்த எந்த 4 எடுத்து நீங்க பக்தி பண்ணலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பக்தி பண்ணலாம். ஆனா பிரபுபாதர் என்ன சொன்னாரு? இந்த 4லயும் ஒரிஜினல் ஒண்ணு இருக்கு. பாகவதம் சொல்லி கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் 1000 அவதாரங்கள் இருக்கு. 1000 அவதாரங்கள்ல இந்த கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட நாமமும் முகஹா பிரதானம், ஆதி. அப்ப அந்த ஆதி ஒரிஜினல் நம்ம வணங்கும் போது அதோட அம்ச அவதாரங்கள் எல்லாம், குண அவதாரம், லீலாவதாரம், சத்யாவேஷ அவதாரம், கலியுக அவதாரம், தர்மாவதாரம், எல்லா அவதாரம் முழு திருப்தி. அதான் சிறப்பு ராதா கிருஷ்ணா வழிபாடு. ராதா கிருஷ்ணா இஸ் ஒரிஜினல். ஓகே? அப்ப மெத்ததெல்லாம் என்ன? மெத்ததெல்லாம் அதோட அம்ச அவதாரங்கள், எக்ஸ்பென்ஸ். ஏன்னா சில பேர் சீதாராமா விரும்புறாங்களே, நம்ம என்ன பண்றது? கிருஷ்ணர் தன்னை ஒவ்வொரு ரசங்கள்ல அவதரிக்கிறார். ஆதி புருஷர் கிருஷ்ணர் ஒண்டி தான். ஈஸ்வரா பராம கிருஷ்ணா, பிரம்மதேவர் பிரம்மசமித்தால சாதிக்கிறார். ஈஸ்வர பராம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தா. கிருஷ்ணர் ஆதி. அதனால you all have come to the வேறு. அப்ப நீங்க இந்த வேற வணங்கும் போது, பூஜை பண்ணும் போது, வழிபாடு பண்ணும் போது, புகழ் பாடும் போது, கீர்த்தனம் பண்ணும் போது 33 முக்கோடி தெய்வங்கள் திருப்தி. நீங்க தனியா போய் காவடி எடுக்க வேணாம், நீங்க தனியா போய் தீ மிதிக்க வேணாம், நீங்க தனியா போய் பலி கொடுக்க வேணாம். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு அது செய்வீங்க? அதனாலதான் கலியுகத்தில் ரொம்ப சுலபமான வழிபாடு இந்த கிருஷ்ணர் பக்தி மக்களுக்கு. இப்ப நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க பிரீச்சிங் பண்ணணும்ல, எல்லாம் பேர் கூட்டிட்டு வரீங்களா, கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, அம்மாட்ட சொல்றீங்க. அப்ப எப்படி அவங்கள நம்ம கவர வைக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கீங்க. இது பிரீச்சிங் ஏக்கம். நீங்க சும்மா வந்து கேட்டுட்டு போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு எனக்குள்ளே வச்சு நானே பண்ணிக்கிறேன், யாருக்கும் சொல்ல முடியாது. எங்கேயா போற? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பேக்கரிக்கு போயிடுறேன். இல்ல நான் சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வர முடியாது. சில பேர் இப்படி இருக்காங்க. ஏன்னா அந்த 6 அனார்த்தங்கள் உங்களுக்கு வேலை செய்த, இது வேலை செய்யும். இந்த போட்டி போறவங்க அவன் எதாவது கருவிலே வருத, உங்க மேல குத்தம் இல்ல, ரைட்டா? பட் இந்த உபதேசங்கள்லாம் கேட்கும் போது என்ன ஆகுது? இதயம் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சேத்தோனா இதயம், தர்ப்பணம்னா இதயத்தின் கண்ணாடி, மார்ஜனம்னா சலவை செய்யறது. கேள்விப்படுங்க இந்த வார்த்தை? அந்த காலத்துல பேசுவாங்க, இப்ப தமிழ் ரொம்ப குறைவு. அதெல்லாம் சலவை செய்யறதுனா சுச்சி, வாஷ். அப்ப அந்த இதய கண்ணாடியை கொஞ்சம் கொஞ்சம் கழுவி எடுத்த பிறகு இந்த மாதிரி உபதேசங்கள் கேட்டு இதயம் பவித்திரமாயி சொல்றது எல்லாமே நல்லா தெளிவா விளக்கும். இல்லைன்னா விளங்காது. அதனாலதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், எப்போதுமே உபதேசம் கொடுக்கும் போது போனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும், நல்லா திறகாற்றமா இருந்து நல்லா கேட்கணும். ரைட்? அது மாதிரி பரீட்சித் மகாராஜா 7 நாள் இந்த உபதேசத்தை கேட்டார். ரைட்டா?
எங்கேயாச்சும் டாய்லெட் போனாரா, தண்ணி குடிக்க போனாரா, இப்ப டீ டைம் ஐயா, பிரேக் டைம் ஐயா அப்படின்னு சொன்னாரா? கொஞ்ச நேரம் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஏன் 7 நாள் அவரால் அப்படியே உட்காந்து கேட்க முடிஞ்சது? ஏன்னா அந்த கிருஷ்ணர் கதை அவ்வளோ சுகம், அவ்வளோ சுகம், அவ்வளோ ருசி. டைம் ஓடுறதே தெரியாது பகவானோட கதை. இப்போ பகவான் என்ன நினைச்சாருன்னா, நீ ஏன் என்ன புகழ் பாடுற, ராதவாராவா வேணாம், என் கதையை சொல்லு, அதுக்கு மேல இது ருசி உட்காந்து கேட்கிற. அதுவும் ஜெகநாத அவதாரம் ஏன் பகவான் எடுத்தாருன்னா, அவரோட கதையை கேட்டு மெய் மருந்து பேர் மகா பிரகாஷ ரூபம். அந்த ரூபம் மகா பிரகாஷன். அந்த மாதிரி ஆனந்தம் உலகத்துல யாருமே அடைஞ்சதில்லை. ரைட்? அதனால்தான் சமத்துல நம்மளுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கும் உதவி சமத்துல ஏதாவது ஒரு பெரிய ஆனந்தம், எட்டுகே ஐயோ, இல்ல ஏதாவது லொத்திரி, இல்ல ஏதாவது அம்மா ஏதாவது ஒரு மோதிரமோ ஏதோ சங்கிலியோ பரிசோ கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அப்படியே சிலுக்கும். ரைட்டா? சாதாரண ஒரு ஜீவாத்மாக்கே இப்படி சிலுக்குதுன்னா கண்ணுக்கெல்லாம் வெளியே வந்துடும், இப்படியே சிலுத்துக்கும். பரமாத்மா பரம்பொருள் அவருக்கு சிலுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதான் ஜெகநாதர். செலுத்தணும். அந்த கை காலெல்லாம் உள்ளுக்கு போயிடுச்சு, உடம்பெல்லாம் உள்ளுக்கு போயிடுச்சு, கண்ணு பெருசாயிருச்சு, அந்த ரங்கத்துல தொங்குறாரு கிருஷ்ணர். ரோகிணி மாதா பார்த்துட்டு என்னோட இது, ரைட்டா? சுபத்ரா என்னடி, நான் தான் வெளியே கிருஷ்ணர் வராரா இல்லையான்னு பார்த்துக்க சொன்னேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்ல கிருஷ்ணர் கதையை கேட்டு எனக்கே ஒரு மயக்கமாயிடுச்சு, என்னாலே தாங்க முடியல அம்மா, கிருஷ்ணர் வந்ததும் தெரியல. ரைட்? ஐயோ, இப்படி இந்த மாதிரி ஆயிட்டாரு, மகாபிரகாஷ ரூபத்துல இருக்காரு, இவரை எப்படி விட்டு வைக்கிறது என் பிள்ளைய? அப்படியே பக்கத்துல பாக்குறான், இங்க பலராமர். என்னோட ஒருத்தர் செட்டில் பண்ணலாம், நாதர் முனியை கூப்பிடலாம்னா இந்த பலராமர் ரெண்டுன்னு பார்த்துட்டு இங்கிட்டு திரும்புறா, இங்க சுமத்ரா 3 ஆயிடுச்சு. அதனால அண்ணாடியும் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபு பாரு. Right? And Krishna will take the Mahaprakasha Rupam. When he hear the Harikatha, he become very happy. அப்புறம் இன்னும் நல்லா பிளஸ் பண்ணுவாரு, எந்த தடங்களும் கொடுக்க மாட்டாரு. இன்னும் நிறைய பேர் இங்க வந்து பக்தி பண்ணுவாங்க. நான் இன்னொரு 6 மாசம் கழிச்சு வரேன். வந்து பார்த்தோன்னா இன்னும் அவன் நிறைஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவில் எல்லாரும் must be pure, பவித்திரமா ஆகணும். இந்த காமம் இருக்கக்கூடாது, குரோதம், மோகம், லோபம், மடம், மத்சரியம், போட்டி, பொறாமை, கடுப்பு, உடுப்பு, இதெல்லாம் எதுவுமே மனசுல இருக்கக்கூடாது. என்னைக்குமே நல்லதே நினைக்கணும், இதயத்துல நல்லதே நினைக்கணும். கெட்டவங்களா இருந்தா கூடி, நம்ம சொல்லுவாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துல, எதிரியா இருந்தாலும் வீட்டுல கூப்பிட்டு வச்சு சோறு போடுவாங்க. ஆமாமா? அந்த மாதிரி இதயம் பவித்திரமாகணும். கிருஷ்ணனோட இதயம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நவனித தஷ்கர ஸ்ரீராத கோவிந்த. வீட்டுல பட்டர் இருக்கா? நம்ம பட்டர்லாம் ஐஸ் போட்ல வச்சிடறாங்க. இப்ப அந்த காலத்துல ஐஸ் போட்ல வைக்க மாட்டாங்க. ரைட்டா? இப்போ உள்ள பட்டரும் நீங்க ஒரு நாள் வெளியே வச்சுட்டு நாளை காலையில இந்த ஒரு சின்ன விரல உள்ளுக்கு தொட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும் பிரபு? நான் பட்டரையை பார்த்தது இல்லை பிரபு. என்ன ஆகுமா? எஸ், உள்ள இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? அதே கை கல்லு உருண்டையில இறங்குமா? மண்டையில அடிச்சாலும் உடைய முடியுது, இறங்குமா? இறங்காது. ஆனா அந்த பட்டல் அப்படி இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ மென்மை, அவ்வளோ பவித்திரம், அவ்வளோ சாஃப்ட். அதுதான் கிருஷ்ணரோட இதயம். வெரி சாஃப்ட் 100%. இந்த மாதிரி ஒரு நபர் எந்த பிறவிலையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆக சக்கியம், தஷ்யம், மதுரியம், வத்சல்யம், இந்த மாதிரி எந்த பிரபு வந்து ஜென்மாஷ்டமி கிளாஸ் கொடுக்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து ஆன்லைன்ல பேசினாங்க, நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க. அந்த ரசங்களை பத்தி பேசினாங்க. கேட்டா அது மாதிரி இந்த ரசங்கள்ல எல்லாத்துக்கும் தர்ஷன் கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் தன்னோட சங்கமத்தை கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி ஒரு நபர் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. எந்த தெய்வத்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு இதயம், இந்த மாதிரி ஒரு கருணை கொடுக்க முடியாதான். அனார்பிதா சரிம் சிராட் கருணையா மகாவதார் கிருஷ்ணர். தெரிஞ்சமா? அனார்பிதா சரிம் சிராட். கவிராஜ் கிருஷ்ணாஸ் கோஸ்வாமி அவர் எழுதினார் சிசிய. அவர் சொல்றாரு, அவருக்கே சொல்றாரு, இந்த மாதிரி அவதாரம் நான் வரலாறுல பார்த்ததே இல்லை. அவர் தியானம் பண்ணி பார்க்கறது நம்ம மகாவதன் நாயா. மகாவதன் நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா தமிழ்நாட்டுல அங்க வரதராஜர் பெருமாள் ஒரு கோயில் இருக்கு.
என்ன ராஜர்? வரதராஜர்னா வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். அதனால அந்த காலத்துல ஆழ்வாருக்கு அவருக்கு வரதராஜர், வரதராஜர்னா கருணையை எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். ரைட்டா? அவரு தான் அந்த பதவியை பிடிச்சிருந்தாரு. எங்க காஞ்சிபுரத்துல பெருமாள் சங்கு சக்கரிதாரி, ரைட்? 4 கை ரூபத்தில் இருப்பார். நீங்க போனீங்கன்னா போய் பார்க்கலாம். நீங்க அந்த கோயில் பழங்காலத்து கோயில், பல்லவர்கள் கட்டின கோயில், ரைட்? வரதராஜர் பெருமாள், ரைட்டா? 1000, 3000, 4000, 5000 வருஷத்துக்கு முன்ன கட்டின கோயில். ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏறக்குறைய 500 சொச்ச வருஷம் தான் ஆச்சு. அப்ப அத்தனையோ வருஷமா அந்த பதவியை பிடிச்சிருந்தது சைத்தன்ய மகாபிரபு வந்தனும். சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன பேரு? நமோ மகாவதன். வதன் தான், வரதன் தான், ஆனா மகாவதன். அதனால சைத்தன்ய மகாபிரபு வரதன்ல, கருணை கொடுக்கறதுல, வெண்மையான உள்ளத்துல பெருமாளே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு கருணை, அந்த பஞ்சதத்துவம் மாதிரி ஒரு கருணை கலியுகத்துல இல்லவே இல்லை. எந்த தெய்வத்திலையும் இல்லை. நீங்க சாதிக்கவே முடியாது. எல்லா தெய்வத்துக்கும் கோபம் வரும். ஒரு வெள்ளைக்காரர் வந்து புரோபாட் சொன்னார் இதுக்காக. ஒரு வெள்ளைக்காரர் வந்து, நான் வந்து யாரு கடவுள், என்ன பக்தி, என்ன மனுஷர் பிறவி நோக்கம், இதெல்லாம் நான் ஆராயணும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து சொன்னாங்களா, நீ இந்தியாவுக்கு தான் போகணும். ஏன்னா இந்தியா தான் ஆன்மீகத்துக்கு தலை சிறந்த பூமி. இப்ப எல்லாரும் ஏதாவது பூஜை வழிபாடு நேர்த்திக்கடன்லாம் இந்தியாவுக்கு தான் விடுறாங்க. சைனாக்காரன் போறாங்களா? இல்லையா? ஏன்னா அது புண்ணிய ஸ்தலம். கிருஷ்ணர் ராமர் பிறந்த பூமி. அதை போய் தொட்டாலே நம்மளுக்கு ரொம்ப புண்ணியம். எல்லாரும் போனோம். இங்க இந்த மாதிரி தாம்களுக்கு போனோம், ரைட்? அப்ப அவர் எல்லாம் சுத்திட்டு வந்தாரு. எல்லாம் கோயிலும் சுத்தி அடிச்சுட்டு, தேவ கோயில் எல்லாம், சின்ன கோயில், பெரிய கோயில் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வந்தாரு. சுத்தி அடிச்சுட்டு வந்து சொன்னார், நான் எல்லா கோயிலும் போனேன். எல்லா கோயிலையும் எல்லா தெய்வங்களும் அது கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? மாரியம்மன் கோயில் போனீங்கன்னா 4 கையில செங்கோல், ஈட்டி, அருவா, சூளம் அம்மா வச்சிருப்பாங்க. விநாயகர் போனா அவரு மட்டும் அவரை ஈட்டி, அவரோட ஆயுதங்கள், ரைட்டா? ஒரு சூளம், ஒரு உடுக்கு, இது மாதிரி வச்சிருப்பாரு. முருகன் அவரு ஒண்ணுதான், அம்பு, அதுன்னா வேலு, ரைட்டா? அவருன்னா ஒரே சதா, ரைட்டா? சோ இப்ப நான் உங்களெல்லாம் கேட்கிறேன், ஒரு போலீஸ்காரன் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கானா? ஏன்? சும்மா அழகுக்கு வச்சிருக்கப்பா. அதுக்கா? எதுக்கு? அவனை யாராவது தாக்கும் போது எடுத்து போடுறதுக்கு. அதே மாதிரி தெய்வங்கள், ஒவ்வொரு தெய்வமும் ஒரு ஆயுதம் வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அவங்க பாதுகாப்புக்கு, அவங்க பாதுகாப்புக்கு. அப்ப நம்ம அவங்கள்ட்ட போகும்போது பத்திரமா இருக்கணுமா இல்லையா? காசியாயம் சாப்பிட்டு போக முடியுமா? இதெல்லாம் தொண்டு காலமா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன சொல்றது? வெட்கம். போக முடியுமா? அதாவது ஆயுதம். அதான் நம்மள தண்டிக்கினை, தண்டியான் பத்தினு தாக்கு சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு துன்பம். மரண படைகள் இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மரணம் அடையணும். All these because all these anarthas to the devas. அப்ப அவர் சொன்னாரு, எல்லா தெய்வங்களும் கதைக்கு வருவான், எல்லா தெய்வங்களும் பார்த்தேன். ஆனா ஒரு தெய்வம் மட்டும் பக்கத்துல ஒரு பொண்ணு, ரைட்டா? அப்படி என்ன பார்த்த? கையில ஒரு புல்லாங்குழல். பொண்ணு கையில என்னாச்சு? பொண்ணு கையில ஒரு ரோஜா பூ, தலையில கிரீடம், மயில இருக்கு, ஒத்த காலில் நிக்கிறாரு. இந்த பொண்ணும் அவரை பார்த்து அப்படியே முழுங்குற மாதிரி ரசிச்சு பார்க்குது. இவர் புல்லாங்குழல்ல வேணுகானங்களை பாடி 2 பேரும் அப்படியே ஆடல் பாடலமாவே இருக்காங்க. சின்ன பிள்ளைங்கத்தான். அப்போ அவர் சொல்றாரு, நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்துல முழு முதற் கடவுள் அந்த பரமாத்மா, அந்த இறைவன், அந்த ஆண்டவன், அந்த தொகான், அந்த காட், இவரா தான் இருக்க முடியும். ஏன்னா மெத்த தெய்வங்கள் எல்லாம் வேலை செய்யுது, இவர் மட்டும் ஆனந்தமா இருக்காரு. சிந்தா மணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷ லக்ஷா சுதேசு சுரவீர விபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரம்ம சேவையானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இந்த ஆன்மீக லோகத்தில் நடக்குதான்.
லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரம ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள் கிருஷ்ணருக்கு சேவை செய்தார். அதான் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்கு, மாதவா. மாதவானா லக்ஷ்மி தேவிய மனைவியா கொண்டவன். இப்போ உங்களுக்கு மனைவி லக்ஷ்மி தேவி தான், பிரபு ஏதோ வேலைக்கு போகணுமா? லக்ஷ்மி தேவி ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தேவதை நம்மளுக்கு மனைவியா அடங்கு. அதனாலதான் பொம்பளைங்களா இல்ல வீட்டு லட்சுமி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்க. எல்லாம் ரொம்ப நம்பிடாதீங்க. ஐயோ அந்த வீட்டு லட்சுமி இந்த காலத்திலயும் மாமியார் சொல்லிட்டு போயிருப்பாங்க, ரைட்டா? ரொம்ப நம்பிடாதீங்க. அது ஒரு ஏதோ ஒரு இதுக்கு சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மினா வேற. ஒரு நாள் சமைச்ச மரக்கறிய மறுநாள் கிடையாது. 30 ஆண்டு ஆனாலும் மறுபடியும் அது வராது. நம்ம வீட்டுல ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி சாம்பார் வருது. உரப்பு கறி ஏதாவது வெயினா வேணாங்க, சாம்பாரை சாப்பிடுவோம். அதே மரக்கறி, அதே பக்கோடா, எப்படி மத்தது? அதே பழம் தான் இருக்கும், வாழைப்பழம், வேற பழம். ஆனா லட்சுமி அப்படி இல்லை. 30 கோடி வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு நாளைக்கு கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு தினுசான சமையல். வாவ், பாருங்க கிருஷ்ணர, அப்படியாப்பட்ட ராஜ அரசன் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணர் வந்து அன்பின் சின்னம், சிம்பல் ஆஃப் லவ். அவருக்கு அதான் தெரியும். நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா அவர் அப்படியே பின்பாங் பந்து மாதிரி கால் குதிப்பாராம். சரிங்களா? நீங்க ஒரு புஷ்பம் யாரு வர வழியில பறிச்சுட்டு வந்தாலும் போதும், இல்ல ஒரு துளசி இலை பறிச்சு வீட்டுல உள்ள உங்களுக்கு பெருமாள் படமோ லட்சுமி நாராயணோ கிருஷ்ணர் படமோ காலில் வச்சுட்டீங்கன்னா காலம் பூரா உங்களை மறக்கவே மாட்டாராம். பாருங்க. ஆனா தெய்வங்கள் ஒரு தோஷம் பண்ணா, ஒரு கடை வச்சீங்கன்னா 30 கோடி 30 கோடி வருஷமா இருந்தாலும் எந்த பிறவிலையும் வந்து அந்த கடனை கேட்கும். அதனால யாராவது இறந்துட்டா முதல்ல என்ன பண்ணுவாங்க, வீட்டுல உள்ள சாமி படத்தை மூடிடுவாங்க. ஏன்? எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, கையை விரிச்சிடும், எக்ளோஸ். ஏன்னா தெய்வங்களால காப்பாற்றவே முடியாது அந்த ஆத்மாவை. ஆனா பெருமாள் கிருஷ்ணர் ராதாகிருஷ்ண படம் நீங்க மூட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க திறந்தே வச்சுக்கலாம். சோ நான் வந்து தெய்வங்களை ஒதுக்குறேன் வேணாம் அது நினைக்காதீங்க. ஏன்னா சமயத்துல நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா இந்த கேள்வி தான் கேட்கறாங்க, எங்க பார்த்தாலும் இதான் கேட்கறாங்க. ஏன் வந்து இஸ்கான் கோயில்ல விநாயகர் இல்லை? நாங்க கிளாங்ல வந்து ஒரு பக்தி பண்ணும்போது நாமாட்டால ஒருத்தர் நல்லதான் வந்துட்டு இருந்தாரு, பூஜை பண்ணிட்டாரு, பூஜை எல்லாம் பண்ணி இருந்தாரு. ஒரு நாள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்தாரு. பிரபு இத சாமி கடையில வச்சிருந்தேன். கோயில் தலைவர் என்ன பாக்குறாரு, நான் அவரை பாக்குறேன். ஒரே கலக்கம். ஏன்னா நம்ம பிரபுபாட ஆச்சாரியம் இல்லை, நம்மள இதெல்லாம் இல்லையா, தெய்வங்கள் வழிபாடு இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வேறு, ஆதிபுருஷர். நம்ம வேற வந்து பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தி ஆயிருது. ஆச்சாரியர் நம்ம மாதிரி நமக்கு ஏற்படுத்தல. விநாயகர் வழிபாடோ முருகர் வழிபாடோ ஐயப்பன் வழி இதுல ஏற்படுத்தலையே பிரபுபாதர் ஆச்சாரியர். அப்ப அவருக்கு கொஞ்சம் மனசு கவலை ஆயிட்டாரு. ஏன்? அவருக்கு புரியல இந்த தத்துவம். அதனால என்னைக்குமே மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னுக்கு நல்ல தத்துவத்தை பிரபுட்ட கேட்டு புரிஞ்சுக்கிங்க. அப்படி எனக்கு இதுல அவ்வளோ தைரியம் இல்லை பேசுறதுக்கு, எனக்கு இது அவ்வளோ தெரியாதுங்க, இவர்தான் ராதா ஜீவன் தாஸ் பிரபு, இவருக்கு போன் அடிச்சீங்கன்னா A to Z எல்லாம் சொல்லுவாங்க. கைய விட்டுருங்க. நீங்களும் கோலரை தூக்கி போட்டு பிரபு சர்வதர்மாவும் பரித்யாதி இந்த ஸ்லோகத்தை அதை முடிஞ்சிடும். டோன்ட் கம் இன். ஸோ இதான் அந்த காமம் வேலை செய்யும். அந்த என்னைக்குமே ஒரு புகழ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சுகம் தானே வேலை செய்யும். அந்த நேரத்தில் நீங்க அதை கட்டுப்படுத்தணும். அதனால குலசேகர ஆழ்வார் சொல்றார், குலசேகர ஆழ்வார், இது பிரபுபாட் முகுதமான சோஸ்ட்ரோன்னு ஒரு புக்கு இருக்கும். இதெல்லாம் முக்கியமான புத்தகம். இஸ்கான்ல எல்லாம் தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ரைட்? 10 ஆழ்வார்ல வந்து ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அவர் வந்து பெரிய சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா பெரிய கிங். தெற்கு நாட்டுல, சவுத் இந்தியால அவர் பெரிய கிங். ஆனா அவர் கிருஷ்ணர் பக்தர், பரம் பக்தர். அவர் ரொம்ப பெரிய கிருஷ்ணர் தான்.
ஸோ ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் துறவு கிடைத்தாரு. இந்த சொத்து சுகம் வீடு வாசல் மனைவி மக்கள் பதவி இந்த ராஜா அவர் எல்லாம் புரிஞ்சுட்டாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. பகவான் சொல்ற மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம், இங்க எல்லாமே தற்காலிகம். நான் வேணும் 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 எதை பிடிச்சி வச்சாலும் எல்லாம் கை விட்டு போயிடும், எதுவுமே என் கையில நிற்காது. நான் வரும்போது கூடி தனியா வந்தேன், போகும்போது கூடி தனியா தான் போவேன். ரைட்டா? இதெல்லாம் நிறைய எம்ஜிஆர் பாட்டு தத்துவ பாடல் கேட்டுருக்கோம் தானே. ஸோ இதை நல்லா புரிஞ்சு மனசுல அடிச்சவர். நம்மளும் தான் கேட்கிறோம். அதனால கேட்கறது வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு கேட்கறது வந்து ஒரு சுகத்துக்கு, ஒண்ணு வந்து அப்படியே மனசுல ஆணி மாதிரி பதியணும். தத்துவ பாடல்கள் பதிஞ்சுட்டா தெளிஞ்சிடும். அதனால அவருக்கு இந்த தத்துவங்கள், உலக வாழ்க்கை தத்துவங்கள் நல்லா புரிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு, திருச்சி போயிருக்கீங்களா? திருச்சி ஸ்ரீரங்கம் இந்தியாவில் அது ஒரு புண்ணிய ஸ்தலம். ரங்கநாதர் இருப்பாரு. பகவான் வந்து சயன கோலத்துல அந்த காட்சி அளிப்பார். அங்க வந்துட்டு பக்தி சேவை பண்ணி பெரிய பெரிய பரம் பக்தர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் அறியாமலே பகவானை புகழ் பாடுறாரு. பகவானை புகழ் பாடி என்ன பண்றாரு, அந்த பாடல்லாம் ஒரு ஏட்டில் எழுதி சுருட்டி ஒரு 108 பாடல்கள் எழுதி அதை நூலால கட்டுறார். எப்படி நம்ம பூ கட்டுறோமோ கட்டி அதை மாலையா பெருமாள் போடுறார் விஷ்ணு பகவான். அவ்வளோ பக்தி. அப்ப அந்த முகுந்த மாலை ஸ்தோத்திரத்துல வந்து ஒரு ஸ்லோகம், அது புக்கு பிரபுபாத் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூர் அவர் தான் மொழிபெயர்ப்பு பண்ணார் முத. அப்ப அதுல எவ்வளவு சுகம் இருந்தா, தென்னாட்டுல நடந்த ஆழ்வார் கதைய பூதமால சோஸ்திரத்தை வடநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிரம்ம மாதவ கவுடைய சம்பிரதாய குரு பரம்பரை எடுத்து அதை மொழிபெயர்ப்பு பண்ணிருப்பாரு. எவ்வளவு சுகம் இருந்தா அவ்வளவு சுகம். நீங்க அதை படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். தமிழ்லயும் இருக்கு. அப்ப அதுல சொல்றார் குலசேகர் ஆழ்வார், இதை நல்லா கேட்டுங்க. ரொம்ப பினிஷ் ஆச்சரியம். அவர் வந்து அரண்மனையில இருந்து வந்துட்டார். வந்து இப்ப திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அங்க நிறைய மக்கள்லாம் இருக்காங்க. வீடு வாசல் மனைவி மக்கள் சொத்து சுகம் காமம் குரோதம் இதெல்லாம் ஈடுபட்டு எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க நம்ம கூலி மாதிரி. அப்ப அங்க பார்த்துட்டு அவரே பகவான்கிட்ட பாடுறார். ஆச்சரியம்னா என்ன, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. யார மக்களை பார்த்து ஆச்சரியம் ஏத்த மனுஷ லோகே. அது நீங்க புக்கில் வாங்கினா புக்கில் இருக்கணும். இந்த மனுஷ லோகத்தை பார்த்து, மனுஷ பிரேமிகளை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்கு? ஆச்சரியம் ஏத்த தி மனுஷ லோகே சுதாம் பரித்யாஜே. சுதாம்னா ரொம்ப சௌபாகியமானது. ஒரு கையில தங்க கட்டி மாதிரி சுதாம் பரித்யாஜி. அந்த தங்க கட்டி கையில புடி தூக்கி வீசிட்டான். லூசா இருப்பாங்க. சுதாம் பரித்யாஜி. சுதாம்னா இந்த கிருஷ்ணர் பக்தி, இந்த கிருஷ்ணரோட பஜனை, ஹரி கதா, ஹரி பூஜா, ஹரி நாமா, ஹரி பிரசாதம். இந்த நாடு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. இதை கொடுக்கும் போது இதை தூக்கி சுதாம் பரித்யாஜி, அதை தூக்கி போட்டுட்டு, சரி ஒன்ன தூக்கி போட்டா ஒன்னு செய்யணும். ரைட்டா? என்ன பண்ணா, சுதாம் பரித்யாஜி விஷம் பிபந்தி. விஷம்னா என்ன? விஷம்னா என்ன? கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. பாய்சன். ரைட்டா? ரச்சுன். ரைட்டா? சோ இந்த கலியுகத்துல சுதாம் வந்து இந்த கிருஷ்ண பக்தி. பிரபு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பக்தர்களை கூப்பிட்டு மகாராஜ்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் இரவு பகலுமா படிச்சு இந்த சுதாம் இந்த வட்டார உள்ள மக்களுக்கு கொடுக்கிறார். வாங்க 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 பக்தி பண்ணுங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாங்க. ஆனா சில ஜந்துக்கள் என்ன பண்ணுது, இத தூக்கி போட்டு வாட்ஸ்அப்ல ஏதோ செம்பு வாங்கிட்டு இருக்காங்க. வரும்போது இந்த இந்தியன் கேர்ள்ஸ்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ரைட்டா? சோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து இந்த சுதாம் இங்க கொடுக்கப்படுது. துளசி பூஜை பண்றாங்க, குரு பூஜை பண்றாங்க, கோரார்த்தி பண்றாங்க. அப்புறம் இந்த உபதேசங்கள் நம்மளுடைய சுகத்துக்கு, சிவி சுகத்துக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சுதாம். ஆஸ்பிஷியஸ்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. சுதாம் பரித்யாஜி. அப்புறம் என்ன பண்றாங்க, அதை தூக்கி போட்டுட்டு விஷம் பிபந்தி. விஷம்னா என்ன பொருள்? வீடு வாசல் மனைவி மக்கள் சொத்து சுகம் என்ஜாய் படம்
ரைட்டா? என்ன படம் டாப்பா ஓடுது ஸ்கூல்ல கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன வெளிப்படையா பேச வேண்டியதுதான். நம்ம மட்டும் என்ன பெரிய பரமஹம்சரா? ரைட்டா? மோனிகா மோனிகா அதான் ஓடுது. பேஸ்புக்கை திறந்தாலும் அதுதான். ரைட்டா? என்னது அளவு டிக்டாக் திறந்தாலும் அதுதான். எதை திறந்தாலும் அதுதான். எவனோ பாடலாம். ரைட்டா? இதுதான் விஷம். அதனால இந்த விஷத்தை தவிர்த்தும் நம்ம வாழ முடியாது. ரைட்டா? 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்கோம். அவன் அந்த பாட்டை பார்த்துட்டு இருக்கான். காதுல புறாமையா இருக்கும். ஆக நம்ம எதை தொட்டுக்கணுமோ, எதை அதிகமா தொடணுமோ அதை தொடணும். எதை அதிகமா தொடக்கூடாது. அன்னத்து பச்சி மாதிரி ராமாயணத்துல இந்த கதை இருக்கு. அன்னத்து பச்சி வந்து பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் உறிஞ்சி தண்ணியை வச்சுட்டு போயிடும். ஆக இந்த தண்ணி தான் விஷம். ஆக இந்த பௌதீக விஷயங்கள், பௌதீக இச்சைகள், பணம், காசு, வீடு, சொத்து, சுகம், பதவி வெறி, மத வெறி, இதெல்லாம் வந்து விஷம். இதெல்லாம் விட்டுறணும். ஒரு அளவு தான். சுதாம்னா என்ன? இந்த பக்தி, இங்க செய்யக்கூடிய சேவை எல்லாம். அப்ப அவர் சொல்றார், ஆச்சரியம் ஏத்த தி மனுஷ ரோகி சுதாம் பரித்யாதி விஷம் பிபந்தி. அப்புறம் சொல்றார், இந்த விஷம் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம். ரைட்டா? இப்ப A to Z உங்களுக்கு வளர்க்கணுமா? இந்த விஷம்லாம் என்ன? ரைட்டா? பப்புல போய் தண்ணி அடிக்கிறது, ரைட், மாமிசம் சாப்பிடுறது, ரைட், தகாத பானம் வைக்கிறது, தகாத உறவு பண்றது, சூதா ஆடுறது, இதெல்லாம் இஸ்கான்ல பிரபுபாதே சொல்லிட்டார். நீங்க தீட்சை வாங்கும் போது இந்த 4 பாவச் செயல்களை விடணும். தியூத்தம், பானம், ஸ்ரீயம் இதெல்லாம் விடணும். அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன லாபம்? நம்ம கவுச்சு விட்டு, முட்டையை விட்டு, கொட்டையை விட்டு அவருக்கு என்ன லாபம்? பிரபுபாதுக்கு அவருக்கு ஏதோ பேங்க்ல காசு ஏறுதா? இல்ல. லாபம் நமக்கு என்ன லாபம்? இதயம் பவித்திரம் அடையுது, பாவங்கள் அழியுது, அப்பா அம்மா உயிர் ஆயுள் நீளும். ரைட்டா? நம்மளோட வம்சம் விருத்தியாகும், வீட்டுல மங்களம் உண்டாகும். அதுக்குதான் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் பாவச் செயல். அதனாலதான் நம்ம சைவ மதம் இன்பமே சூழ்க. ஒரு கௌரி விட்டீங்களா? ஆனா சொல்றது இன்பமே சூழ்க, எல்லாரும் வாழ்க. ரைட்டா? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஓடி துரட்டி அதை புட்டிச்சு கொண்டாந்து ஒரே அரு துடிக்குதா இல்லையா? எல்லாம் பாத்துறீங்களா? கோழி பண்ணையில கோழி அறுப்பாங்க, பாத்துறீங்களா? அறுக்கும் போது அந்த கோழியோட நிலைமை என்ன? வாவ், ஜோக்கா இருக்கு மச்சான், ஒண்ணு விட்டு மச்சான், நல்லா விட்டு மச்சான், அப்படியா சொல்லும்? என்ன சொல்லும்? சிரிக்காது. என்ன சொல்லும்? வலிக்குது சாமி, விடு சாமி, விடு சாமி, கதறுது ரத்த கதறில. விட்டுமா? Don't be sinful. என்னதான் பகவான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும், உங்களோட விருப்பமா இருந்தாலும், பட் நமக்கு வந்து 2 உண்டியல் இருக்கு. ஒண்ணு பாபம், ஒண்ணு புண்ணியம். பாவம் அதிகரிச்சே போனுச்சுன்னா ரொம்ப கொடுமை நம்ம வாழ்க்கை. அதனால இந்த உண்டியல் 2 உண்டியல் தான் நம்ம வரோம். ஒரு உண்டியல் எப்படியாச்சும் குறைக்கணும், பாவங்களை குறைச்சி வாழணும். அதனால தமிழர்கள் ரொம்ப ஓகே. செவ்வாய்க்கிழமை விருது எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை விருது எடுப்பாங்க. ரைட்டா? அப்புறம் கொஞ்சம் நாள்ல அப்படி கொஞ்சம் மாறுவாங்க, சைவமா இருப்பாங்க. வயசாயிச்ச வேலை இருந்தா விட்டு கொலை, ரைட்டா, ரத்த கொலை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு விடுவாங்க. இந்துக்கள் வந்து ரொம்ப பெருமாள் சொன்னார், ரொம்ப சுலபமா பக்தி வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க. வெள்ளைக்காரங்களும் ரொம்ப கஷ்டம். ரைட்டா? அவன் ஹேம்பர்கர், சீஸ் பர்கர், மாடு, கோழி இல்லாம அவனால முடியாதுன்னு நான் ப்ரோபாட் அவன் சொன்னான். அவன் ப்ரோபாட் 4 கோட்பாடு இல்லை, எல்லாம் ஓகே ப்ரோபாட். அப்பதான் சந்தோஷம் தான்டா. எடுக்கிறியா? அந்த ஒண்ணு முடியாது பிரபுபாட். என்ன முடியாது? அந்த மீட் ஈட்டிங் என்னால முடியாது. என்னால பர்கர் சாப்பிடாம இருக்க முடியாது பிரபுபாட். எப்படி ப்ரோ? அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க பிரபுபாட். முடியாது. ஒரு மானசோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு நாள் திருநாள் திருட, பல நாள் திருநாள் திருட. அதனால யூ பிகம் பியூர். ரைட்டா? நம்ம சைவமா ஆயிட்டுமா நம்ம இதயத்துல காருண்யம் உண்டாகும். காருண்யம் கருணை உள்ளம். நீங்க நல்லா பாருங்க, இது சயின்ஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கவுச்சி மாமிசம் உண்கிறவன் வந்து நடந்து போகும்போதும், ஒரு சைவம் உண்கிறவன் நடந்து போகும்போதும் நடுவில் ஒரு கோழி விடுங்க. அந்த கோழி எவனை கண்டு ஓடும்? கவுச்சி சாப்பிடுறோம். ஏன்னா அதுக்கு அந்த வாடை தெரியும். இவன் பக்கத்துல போனோம், இவன் கன்ஃபார்மா என்ன வெட்டிடுவான்.
ரொம்ப சொன்னாரு, மிருகங்களுக்கு அந்த வாடை தெரியும். அதனால நாமெல்லாம் மனுஷர்களும் 6 அறிவு. ஆகார நித்ர பயா மைத்துனம் சாமானியம் ஏத்தே பசுவே நாராயணம் தர்மம் துய்தேசோ அதிக விசேஷம். தர்மப்படி வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான மனுஷர்கள். அதே நேரத்தில் தர்மத்தை எழுத்து வாழ்ந்தோம்னா தர்மத்தை எழுத்து வாங்கணும். நம்மளுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பசுவே சாமானியம். அதனால நம்ம எல்லாம் இங்க பிரபுபாட் கிருபையெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சென்டர் பேர் கோபால் கிருஷ்ணா நாம ஆட்டா. நான் கோபால் கிருஷ்ணா நாம ஆட்டா பக்தர்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கை தட்டுங்க. must be first class. We want you to become first class. அதான் ஆச்சாரியர் நோக்கம். இந்த மாதிரி நல்ல எண்ணம் யாருக்கு வரும்? நம்ம கணவனுக்கு வரும், மனைவிக்கு வருமா, நம்மள பெத்தவங்களுக்கு வருமா, நம்ம சொந்தக்காரங்களுக்கு வருமா? சொல்லுங்க. யாருக்கும் வராது. எங்க அம்மா சொன்னாங்க, என்னடா சின்ன பிள்ளையிலே போட்டு இந்த பிள்ளைங்களை சைவம் ஆக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமைடான்ட்டாங்க. ஆனா மாமிசம்ன்றது பாவம். பாருங்க, எல்லாம் அள்ளி அள்ளி ஊட்டி ஊட்டி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கே. நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம பாவம் பண்றோம். 6 மாசத்துலே 6 மாசம் வரைக்கும் தானே பால். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பொரி சூப் போட்டு கஞ்சி, அவ்வளவுதான். போட்டியா? சோ அந்த மாமிசத்தை அவங்களுக்கு பாவம் ஆரம்பிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க எப்படி உருப்பிடும், இந்த சமுதாயம் எப்படி உருப்பிடும்? ஏன்னா பவித்திரம் இல்லை. சயின்ஸ் டு ஃபாலோ. அப்ப அவர் சொல்றார், நாமானி நாராயண கோச்சராணி. அதனால எல்லாரும் நாராயண நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எல்லார கையிலையும் எல்லாரோட பேக்லயும் ஒரு ஜெபமாலை, ஓகே, ஒரு சண்டிங் பீட்ஸ் இருக்கணும். அப்புறம் இதுல கவுண்டிங் பீட்ஸ் இருக்கணும். ரைட்? ஈர்ச்சி வாங்கினவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலை செய்யணும். இதான் ஆச்சாரோட கோட்பாடு. ரைட்டா? இது நிறைய பேருக்கு கொடுமையா இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இது கொடுமை இல்லை. இது நம்மள பவித்திரப்படுத்தி நம்மளுக்கு சௌபாகியம், பகவானோட ஆசி, பகவானோட அன்பு. ரைட்? நம்ம நிம்மதியா வாழணும். எப்படியாச்சும் இந்த பிறவியில, ரைட், இந்த பிறவியை முடிச்சுட்டு நம்ம இந்த ஆத்மா உடலை விட்டு போகும்போது நம்ம திரு பாதம் பகவானோட திருநாட்டை அடையணும். ரைட்? இதுக்கு ஒரே வழி, ஜன்ம கர்மா சாமி திவ்யம் யோமே வெட்டி தத்வதா தேக்தா தேகம் புனர்ஜன்மா நைதி மாமேதி சோ அர்ஜுனா. ஜன்ம கர்மா, பகவானோட ஜென்மா பிறவி. இப்போ ஜென்மாஷ்டமி வச்சு பிரபு கிளாஸ் கொடுத்தாரா இல்லையா? பகவான் 8வது குழந்தையா பிறந்தாரு சொன்னாரா இல்லையா? எங்க ஜிஎஸ் சுகாய்பட்டானி, எங்க சிவராம்பராய், எஸ் மதுரா, தெய்வீகம். ரைட்டா? சும்மா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாருன்னு நினைச்சுக்காதீங்க. பிறந்தோடனே அவருக்கு நெம்கின் கட்டி விட்டாங்க. ரைட்டா? எவ்ரிடே பாலை கொடுத்தாங்க, அதெல்லாம் இல்ல. ரைட்? பகவான் பிறந்தோடனே அவரோட கிரீடம் இருந்தது, மயிலருக்கு இருந்தது, தங்க பித்தாம்பரம் கட்டி இருந்தார், சமஸ்கிருதம் பேசினார். இதுதான் தெய்வீகம். சாதாரண நம்ம குழந்தைங்க பெற்று எடுக்கிற மாதிரி கிருஷ்ணரோட பிறவி இல்ல. ஜென்மா. அவர் ஜென்மாவை புரிஞ்சுக்கணும். எப்படி அவதரிக்கிறார், எந்த சூழ்நிலை அவதரிக்கிறார், எதற்கு அவதரிக்கிறார். ஆழ்வார்கள் சொல்றாங்க, நாம் பிறப்பதை தடுப்பதற்கு அவன் பிறவி எடுக்கிறான். நாம் பிறப்பு, ஏன்னா அடுத்தது பிறக்க போறோம். ரைட்டா? ஏன்னா செத்த பிறகு பிறகு தானே. இப்ப பிறந்துட்டோம், அடுத்து செத்தனும் பிறப்போம், அப்புறம் சாவோம், அப்புறம் பிறப்போம். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். இதுதான் நடக்குது. அந்த கர்ம சக்கரத்துல பிறந்து ஆனா வேற ஒரு குடும்பத்துல, வேற ஒரு தாய் தகப்பன், வேற ஒரு நாடு பிறந்து வரும். இது மாதிரி 84 லட்சம் வகையான யோனி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் மனுஷ பிறவி நிச்சயம் நினைச்சிடாதீங்க. இது ஒண்ணுதான். பிரகலாத் சொல்லிட்டார், துர்லபம் மனுஷ ஜென்மா. மனுஷ ஜென்மா ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி தான், இதுக்கப்புறம் கிடையாது. நாட் ஈஸி. எத்தனையோ 1000 பிறவி. ரைட்? செடியாய், கொடியாய், நண்டாய், தேவராய், பூவாய், புழுவாய், பல் மிருகமாய். மணிக்கவாசர் அந்த காலத்துல நம்ம தேவாரெல்லாம் போய் கேட்டுருக்கோம்ல, ஆமா இல்லையா?
நீங்க இப்ப கூட சிவபிராணம் கேட்டீங்களா, அதுல எல்லாம் இருக்கும். பல்பல பிறவி, பல்பல பிறவி எடுத்து எழுத்தேனே எம்பெருமானை போதும் போதும் இப்பிறவி. அப்ப பிரகலாதர் சொல்றா, துர்லபம் மனுஷ ஜென்மா. துர்லபம், துர்லபம்னா கஷ்டம், கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடையாது. பிரபுபாத் சொன்னாரு, ஒரு நாய் இருக்குல்ல, இப்போ உள்ள நாயெல்லாம் ரொம்ப பாக்கியம், ரைட்டா? அந்த காலத்து நாயெல்லாம் மரத்துல கட்டி பிடிச்சிருப்போம், இல்ல வீட்டு ஓரமா கட்டி பிடிச்சிருப்போம், வெயில்ல குலைக்கும், நாம சாப்பிட்டு கொஞ்சம் தான் அது கிடைக்கும். இப்போ உள்ள நாயெல்லாம் அப்படி இல்லை, ஏற்காண்டு தூங்குது, வரும்போதே பர்த் சர்டிபிகேட்டோட வருது, அதுக்கு சட்டம் இருக்கு, அதுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு, அதுக்கு மாசம் மாசம் விட்டமின் ஊசி இருக்கு. டேய் தெரியாதா? அப்புறம் இது ஒண்ணு கேட்டா நீங்க தாங்க முடியல. இது கூலி நடக்குதா இல்லையான்னு தெரியல. இது கிளைண்ட் கேர் எல்லாம் நடக்குது, செத்தவனும் கருமாதி நடக்குது. அட சாமி, நல்லா தலையை நடிச்சு நீங்க ஷாக் ஆயிருவீங்க. நடக்குது அப்படியே வந்து கேரள இருந்து மேல வரும். நாய் செத்து கிடக்குது, கர்மக்கிரியை ஓடுது, புனரல். அப்புறம் அது படம் வச்சு படையல் போட்டு சாம்பிராணி போடுறாங்க. நான் பார்த்தேன் ஹரிநாம் போகும்போது, என்னங்க இது ரொம்ப ஆசையா வளர்த்துட்டேங்க, பிரியே முடியல. சரி இப்ப நாய் என்னங்க ஆச்சு? நாய் இறந்துருச்சுங்க, இன்னைக்கு வந்து அதுக்கு திதி கேட்கலாம். மனுஷ பிறவி எப்படி தாழ்ந்து கிடக்குதுன்னு ஐயா, உங்க காலத்துல அது இருந்துச்சா? முதியவங்களா இருக்காங்க, உங்க காலத்துல சின்ன பிள்ளைல பாத்துருக்கீங்களா நாய்க்கு வந்து கர்மாதி செய்யுது? இல்ல, இது எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் புதுசு புதுசா தயாரிச்சு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் ஏமாத்துறதுக்கு. பிரபு சொல்றதை கேட்டு என்ன சொல்றதும் கேட்காதீங்க, எல்லாம் உங்களை மென்டல் ஆக்கிடுவானுங்க. சரி, அதனால தாய்மார்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி அதர்மமான நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு வருது பாருங்க. ஆனா இஸ்கான்ல ஒண்டி தான் இந்த பவித்திரம் காக்கப்படுது. ஏன்னா பிரபுபாதர் சீடர்கள், பிரபுபாதர் பக்தர்கள் ரொம்ப திறமையா, நேர்மையா, பவித்திரமா, சின்சியரா இங்க இந்த பூஜையை வழிபாடு செய்யறாங்க. அதனாலதான் பகவத்கீதா பேர் என்ன? பகவத்கீதா தமிழ்ல உண்மை உருவில், as it is. ரைட்? அந்த காலத்தெல்லாம் பியூனுங்க வந்து இந்த போஸ்ட்மேன் வந்து காசு டெலிகிராம் கொடுப்பாங்க, ரைட்டா? அவன் வந்து நேரா எப்படி வந்துச்சோ கரெக்டா வீட்டுல வந்து கொடுப்பான். 100 வழினா 100 வழி கொடுப்பான். எங்கேயாச்சும் முச்சந்தில நின்று திறந்து பிரிச்சு உள்ளுக்கு 2 ரூபாய் 2 நோட்டை இழுப்பானா, அதுக்கு பேர் தான் உண்மை உருவில். பிரபுபாட் வந்து கொஞ்சம் கூடி பிரிக்காம குறைக்காம பெருக்காம வேற என்ன இருக்கு, கழிக்காம, ரைட், எதுவும் ஒல்ட்ட பண்ணாம, மனம் போல இஷ்டம் போல எதுவுமே பேசாம உண்மை உருவில் ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ, அவரு பக்தி சித்தாந்தா சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதரை என்ன கேட்டாரோ அது பிரகாரம் எழுதியிருக்காரு. அதனாலதான் இதுக்கு உண்மை உருவில் பேரு, as it is பேரு. மலாயில என்ன பேரு? இங்கதான் நீங்க நிக்க போறீங்க. இதுக்கு மலாயில என்ன பேரு? ரொம்ப மொழி பேசாம தமிழ் உண்மை உருவில், இங்கிலீஷ் as it is. மலாயில என்ன? மலாயில பகவத்கீதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேரு? பகவத்கீதா மனுருள் அஸ்லீன்யம். அஸ்லீன்யம் ரொம்ப கைத்தறிங்க. எவ்வளவு தமிழ் தெரியாத பக்தர்கள், தமிழர்கள், இங்கிலீஷ் தெரியாத பக்தர்கள் மலாய் வாங்கி படிச்சு பக்தர்கள் ஆனாங்க. அப்ப எவ்வளவு பெரிய கருணை இந்த ஆச்சாரியார், வைஷ்ணவ ஆச்சாரியார். இந்த மாதிரி ஆச்சாரியார் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால யாரு பிரபுபாத் படம் உங்க வீட்டுல சாமி மேடையில இல்லையோ, பிரபுட்ட ஒரு படம் வாங்கி, சின்னதா இந்த பெரிய பெருசுலாம் தேவையில்லை, சின்ன படம் வாங்கி பிரபுபாதரை வந்து உங்க சாமி மேடையில, அது எந்த தெய்வம் இருந்தாலும் பரவாயில்ல, வச்சு டெய்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் பாதத்துல ஒரு பூ வைங்க. உங்க வாழ்க்கை மங்களமா ஆகும், உங்க பக்தி தொடங்கும். ஏன்னா குரு பிரபு சொன்னார் கிளாஸ்ல, குரு கிருஷ்ணா கிருபாய், ரைட்? கிருஷ்ணனோட கிருபை மூலமா உங்களுக்கு நல்ல குரு கிடைக்குது. இன்னைக்கு பிரபுபாதம் அந்த குரு அட கிருபை மூலமா உங்களுக்கு யார் கிடைப்பா? நல்ல வீட்டுக்காரு இல்ல, கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணரும் குருவும் பார்ட்னர். பார்ட்னர்ஷிப் சிக்னேச்சர் செக்ல, ரைட்? கிருஷ்ணர் சைன் பண்ணி குரு சைன் பண்ணலன்னா செல்லாது.
குரு சைன் பண்ணி கிருஷ்ணர் சைன் பண்ணலன்னா செல்லாது. ஆக குருவும் கிருஷ்ணரும் பார்ட்னர்ஷிப் இந்த பக்தி வாழ்க்கையில, ரைட்? அதனால மங்களாரத்தி வந்திருக்கீங்களாங்க? மங்களாரத்திக்கு வந்தீங்கன்னா காலையில குரு அஸ்தகம் பாடுவாங்க. பஞ்சாரதாவா நலலீதா லோகா இது பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சாரர்கள் பாடல்கள் இந்த பக்தி இயக்கத்துல என்ன இருக்கு, ஆரம்பத்துல ரெண்டாவது என்ன இருக்கு, எல்லாம் பிரபு வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாரு. ஓய்வு இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் படிச்சு முழு ஞானத்திலே இருக்காரு. மெத்தப்படி உங்களோட வாழ்க்கை, உங்களோட கணவன், உங்களோட கொள்கை, உங்களோட அலங்காரம், உங்களோட உடுத்தல், இஸ்கான் ஓன் இன்டர்ஃபியர். ரொம்ப பேர் நினைச்சுக்க அங்க போனியா அவர் இருப்பார் ஒருத்தர் வச்சு உன்னை மட்டும் அடிச்சிருவாங்க. நோ, உங்களுக்கு எவ்வளவு சுலபமா இருக்கோ, உங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கோ, உங்களோட வசதி வளங்கள் போல ஆனந்தமா பக்தி பண்ணுங்க. டோன்ட் பெர்ஃபார்ம் பக்தி வித் சோ மச் கண்டிஷன். ஐயோ போலிய பயம் அதெல்லாம் தடா. யூ டோன்ட் டு தட். யாரையுமே வற்புறுத்தவே முடியாது. ரைட்? கிருஷ்ணர் 700 ஸ்லோகத்தை பகவத்கீதா மகாபாரத யுத்தத்துல பேசிட்டு அர்ஜுனோட சொன்னார், அர்ஜுனா எத்தேசி தத்தா குரு. அர்ஜுனா நான் சொல்றத சொல்லிட்டேன். ரைட்? 5 விஷயங்கள் சொன்னேன். ஈஸ்வரா, ஜீவாத்மா, காலம், கர்மம், இயற்கை. 5 விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கு மேல எந்த விஷயமும் இல்லை. அதனால எல்லா தத்துவத்தையும் சொல்லிட்டேன். அதனால இப்ப நீ போர் போடுறதுனா போர் போடு. அப்படி ஒன்னும் உனக்கு போர் போட முடியலன்னா ரிவர்ஸ் கேர் போட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், பிரச்சனை இல்லை. ஸோ அது எது குறிக்கிறது பிரபா சொல்றேன், நோ ஃபோர்சிங். அதனால இஸ்கான்ல சில பேர் வராங்க, அப்புறம் காண போயிடுறாங்க, அப்புறம் வருவாங்க, அப்புறம் காண போயிடுறாங்க. ஏன்னா இந்த சுதந்திரம் யாரும் அவங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ரைட்? பட் புலேஸ்வரர் என்ன சொல்றாரு, சுதாம் இந்த பாக்கியத்தை விட்டுறாதீங்க. கம் இப்படியே வந்துகிட்டே இருங்க. ரைட்? விளையாட்டு ஒரு நாள் வெளியாகும். ஸோ இது விளையாட்டு தான். சும்மா நான் போவோம், இருக்கும்போது வெள்ளிக்கிழமை பிரபு கூப்பிடுவாரு, ஒன்றும் இல்லை சரி போறேன். அப்புறம் ஒரு வாட்டி போனேன், அப்புறம் போனேன், அப்புறம் என்னமோ ஜென்மாஷ்டமியா போனேன், அப்புறம் என்னமோ ஏகாதசியாம சோறு சாப்பிடக்கூடாதாம சோறு சாப்பிடாமே இருந்தேன், வெறும் பழம் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் விளையாட்டு கம். ஸோ இந்த விளையாட்டு வந்து ஒரு நாளைக்கு உங்களை தூய பக்தனாக்கிடும். ஸோ ஹேவ் எ எய்ம். அண்ட் இந்த பக்தி வாழ்க்கை வந்து ஒரு பயிற்சி. இது ஒரு தியானம் நினைச்சுக்காதீங்க, இது ஒரு பயிற்சி. ரைட்? இப்படி வந்து உபதேசம் கேட்டு பயிற்சி பண்றது, பிராக்டிசிங், அண்ட் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ரைட்? அண்ட் எல்லாமே இங்க லாபம். ஹரே கிருஷ்ணா ஏக்கனா லாபம். பௌதிக வாழ்க்கைனா என்னது? செலவு. உதாரணம், இப்போ வந்து நீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போனீங்கன்னா லாபமா செலவா? கன்ஃபார்மா மொழி வைக்கணும். அதுவும் 5 வழி நீங்க வைக்க முடியாது. நீங்க இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு குறைஞ்சது 101 வழி வைக்கணும். ஆமா இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து எனக்கு வந்து 80 வழி வச்சுட்டாங்க. ஆமா இல்லையா? ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதனால பௌதீக விஷயங்கள் எல்லாமே செலவு, எல்லாம் செலவு. எந்த காரியம் நல்லது கெட்டது போனாலும் செலவு தான். போவேன்னு சொல்லல, தத்துவத்தை புரிஞ்சுக்கிங்க. ஆக நான் பௌதீக வாழ்க்கையில முழுமையா இருக்கணுமா, இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி பக்தி வாழ்க்கையில வரணுமா? சோ பக்தி வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய லாபம். எல்லார கழுத்திலும் துளசி மாலை இருக்கணும். துளசி மாலை இருந்தா உங்களுக்கு அகால மரணம் இல்லை. பத்ம புராணம் அகால மரணம் இல்லை. அகால மரணம்னா என்ன? ஆக்சிடென்ட், பாம்பு குத்தி, மரத்துல இருந்து உளுந்து, வீடு ரிப்பேர் பண்றது, வீட்டுல இருந்து உளுந்து, இதெல்லாம் அக்கால மரணம். காலம்னா ஒண்ணு காலம் வரல, 60 வயசுல தான் உங்களுக்கு மரணம், 40 வயசுலயே போயிடுவீங்க. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 20 ஏவல் பேய் பிசாச அலையணும். என் துளசியை பூஜை பண்றவங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. அதனால எல்லார் வீட்லயும் துளசி சாடி இருக்கணும். காலையில துளசியை சுத்தி வராட்டி பரவாயில்ல, ஒரு பார்வை பார்த்தாலும் புண்ணியம். துளசிக்கு 9 வகையான வழிபாடு இருக்கு, ரொம்ப முக்கியம். துளசி கிருஷ்ணா பிரியாசி நமோ நம மஸ்ட் வர்ஷிப். அது துளசி மலையா? துளசி மலையா? வெரி குட், வெரி குட். இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரியம். நீங்க பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு துளசி மடம் இருக்கும். ஆமா இல்லையா? சிவாஜி படம், பழைய பழைய கருப்பு வெள்ளை படமா. இப்ப எங்க போனுச்சு? இப்ப என்ன இருக்கு? ஒரு நாய் நிக்குது.
புதுசா இருக்குது, அது நம்ம முடிஞ்சிடும் போல இருக்கு பார்த்தாலே. ஒரு மாசத்துக்கு 3000 வெள்ளி அதுக்கு சாப்பாடு. என்ன இது, என்ன நடக்குது நம்ம உங்க குடும்பத்துல? இதெல்லாம் கலாச்சாரமா? பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. அதனால இந்த குழந்தைங்களாம் நம்ம பாடுபடுறாரு. இந்த குழந்தைங்களாம் காப்பாற்றணும், இல்லைன்னா வேற திசையில இந்த உலக சமுதாயம் கொண்டு போயிடும். அப்புறம் இந்த குழந்தைங்களாம் என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வேட்டி கட்டிக்கிட்டு பூஜை பண்ணி வழிபாடு பக்தியா இருக்குது. அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரு கை தட்டுங்க. இந்த மாதிரி இந்த வட்டாரத்துல வந்து நிறைய குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தைங்களாம் நம்ம காப்பாற்றணும். பக்தி ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும். ஒன்லி, வேற எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. இல்லைன்னா இங்க பார்த்தவங்க காலேஜ் பிள்ளைய சாவடிச்சுட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டீங்களா? எங்க பார்த்தவங்க ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், அங்க ஒரு 7 பிள்ளைங்க செத்து போச்சு. அப்புறம் ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட், அங்க பிள்ளைங்க செத்து போச்சு. எங்க பார்த்தாலும் பேரிடர், எங்க பார்த்தாலும் தர்ம சங்கடம். சோ இந்த மாதிரி தர்ம சங்கடம் நம்ம குடும்பத்துக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? இது இருக்காம். அதனால நம்ம வருமுன் காப்பதுதான் பக்தி. கிருஷ்ணர் will help you. வருமுன் காப்பாது நம்மள. சோ அவ்வளவு தலை சிறந்த வழிபாடு இந்த கிருஷ்ணர் வழிபாடு. அவ்வளவு சுகமான வழிபாடு, அவ்வளவு சுவையானது. ஓகே, சோ வாய்ப்பளித்ததுக்கு பிரபுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா தயவு செய்து நான் மன்னிச்சுக்கிட்ட. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், பெரிய கேள்விதான் கேட்டாரு. நான் வந்து பெரிய பக்தம் இல்லை, நிறைய தெரிஞ்சு பிரபு நிறைய ஞானம் வச்சிருக்காரு. நான் பார்த்துட்டேன். நான் தான் நீங்க வந்தேன். மஸ்ட் மீட் திஸ் ஜோதி, fully knowledgeable person, fully knowledgeable. நான் வர மாட்டேன். I know you give a clap for him. ஏன் knowledgeable? ஏன் எழுதி அவரே படிச்சுட்டு நானே வச்சுக்கணும், நானே இல்லையே. He wants to share. அதனால தான் அவங்க ரொம்ப படிப்பாங்க. உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசை. நீங்க அவ்வளோ சுகம். நீங்க எல்லாம் பக்தியில தலை சிறந்து வந்தீங்கன்னா அவ்வளோ சுகம். ஸோ எதுவுமே அவசரம் இல்லை. நல்லா உபதேசங்களை கேட்டு, நல்லா விளக்கத்தை கேட்டு, மனசு நல்லா நிறைஞ்சி அமைதியா ஏத்துண்டு பக்தி பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு கடுகு அளவுக்கு சந்தேகம் இருந்தா கூட கேட்டுங்க. சால்வ் த சந்தேகம். சந்தேகம் எல்லாத்தையும் கெடுத்துரும். ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு கப்பல் ஏறுமா ஏறாதா, டிக்கெட் வாங்கி கையில் வச்சிருக்கான். கப்பல் ஏறுமா ஏறாதா, ஏறுமா ஏறாதா, போவானா? சந்தேகம். அது உண்மையா கிருஷ்ணரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா, இந்த குரு ஓகேயா, ஓகே தான் செய்யறாங்களா? சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். ஸோ அர்ஜுனனுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது ஆரம்பத்துல. ஆனா உபதேசம் கேட்க கேட்க, பகவானோட சங்கமம் வைக்க வைக்க, பகவானோட கிருபை மூலியமா இறுதியில் அர்ஜுனன் என்ன சொன்னா, நாஸ்தமோஹோ ஸ்மிருதி லப்தா. கிருஷ்ணா, என்னோட மோகம் அறிஞ்சிருச்சு. நாஸ்தமோ அப்புறம் என்ன வந்துச்சு? ஸ்மிருதி லப்தா. எனக்கு இப்ப ஞானம் வந்துருச்சு உன்னோட கிருபையால. அதனால போற தொடங்குவோம். அதனால அது 45 நிமிஷம். ஏன்னா அர்ஜுனா, அப்ப அர்ஜுனாப்பா, அர்ஜுனா யாரு? குந்தி புத்திரன், துவாபர யுக பிறவி, நம்ம கலியுக பிறவி. துவாபர யுகம் குந்தி புத்திரன். அப்ப தனுர்தாரா, சிவபெருமானே போரிட்டு சிவதனுச வென்றவன். சாதாரண ஆள் இல்ல. இப்படி பார்க்கணும் அர்ஜுனாவை. சும்மா நின்று பார்க்கணும், இப்படி பார்க்கணுமா? மா வீரன். அவனுக்கு 45 நிமிஷம் பரவாயில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட்? அதுதான் பிரபுபாத் சொன்னாரு, இந்த பக்தியை ஏத்துக்கிறதுனா ஒரே நிமிஷம் செட்டல். ஒரே நிமிஷம். ஓகே பிரபு, இன்னைக்கு லாஸ், நாளை முதல் குடிக்க முடியும். சத்தியமணி தங்கம். ரைட்டா? நாளை முதல் கவிச்சு சாப்பிட மாட்டேன். சத்தியமணி தங்கம். ஃபினிஷ். 1 minute. ஒரே உபதேசம் செட்டல். அப்படிதான் பிரபுபாத் சொன்னாரு. வெள்ளக்காரங்க எல்லாம் வந்தாங்க, எனக்கு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இதுல எந்த நஷ்டமும் இல்லை பக்தியில. இங்க எதை நீங்க கடைபிடிச்சாலும் அது உங்களுக்கு பலன், உங்க தாய் தகப்பனுக்கு பலன், உங்க தாத்தா பாட்டிக்கு பலன், அப்புறம் உங்க மூதாதையர்கள் பித்ருக்கள் எந்த லோகத்தில் இருக்காங்க அவங்களுக்கும் பலன். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, எதிர்காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய பேரன் பேத்தி உங்களுடைய 7 தலைமுறைக்கும் பலன். வாவ்! இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இந்த பக்தியோட சக்தி, பக்தியோட பவர். அதனால நாம் எல்லாம் பெரிய பாக்கியசாலிகள்.
பாகவதம் சொல்லுது, ஒரு வைஷ்ணவர் சங்கமத்துல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியசாலி. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் பாக்கியசாலி, அவ்வளவுதான். ஏன்னா சங்கத்துல வருவீங்க, அப்புறம் வர மாட்டீங்க, பாக்கியசாலி. ரெண்டாவது வந்து நீங்க ஹரி கதையை கேட்டீங்கன்னா, சில பேர் துளசி பூஜை போயிடுவாங்க, சில பேர் கிளாஸ்ல உட்கார மாட்டாங்க. கிளாஸ் 8:30 9 மணிக்கு முடியும், பிரசாதம் அப்படி சாப்பிட்டு போயிடுவாங்க. ரைட்? நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்து பகவான கதை கேட்டீங்கன்னா, வந்து வைஷ்ணவ சங்கமம் தான் பாக்கியவான். பாக்கியவான். இந்த மாதிரி உபதேசம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமான பாக்கியவான். அப்புறம் மூணாவது மோஸ்ட் ஃபார்ச்சுனேட், ரைட்? ஹைலி ஃபார்ச்சுனேட், மிக மிக பாக்கியவான் தொடர்ந்து ஹரி கதை கேட்கிறவன். அப்ப எப்படி வெள்ளிக்கிழமை பிரபு ப்ரோக்ராம் இருக்கிறது தானே, தொடர்ந்து கேளுங்க. யூ வில் பிகம் தி மோஸ்ட் ஃபார்ச்சுனேட். அண்ட் சில பேர் சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா பிரபு பேசுறது இதெல்லாம் ஒரு வகையான மண்ட கல்வி. ஆமா இல்லையா? சம்டைம்ஸ் பேசுவாங்க இங்கிலீஷ்ல என்ன, பிரெயின் வாஷ். உண்மைதான், அது பொய் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் மண்டையெல்லாம் கழுவுறேன், ஏன் மண்டையை கழுவணும்? கிரகம் அந்த கூப்பம், அது பாலடைஞ்ச கிணறு மாதிரி, அந்த கண்டதெல்லாம் உளுந்து கிடக்குதான். காமம், குரோதம், லோகம், மோடம், மச்சரியம், போட்டி, பொறாமை, மாமிசம், தகாத உறவு, சூதாட்டம், மதுபானம், இதெல்லாம் உளுந்து கிடக்குது. அதனால புரோபாதிரியே சலவை செய்கிறார், வாஷ். அனார்த்தங்கள்லாம் தூக்கி வீசுறார், பவித்திரம் உண்டாக்குறார். அதனாலதான் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து பரம் பிரம்மா பரம் தாமா பவித்திரம் பரமாபவன் சொல்றான். ஓகே, அதனால வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. யாராவது மனசு நோக முடிய ஏதாவது சொல்லி இருக்கா? தத்துவங்கள் ட்ரூத் ஹர்ட்ஸ், உண்மை சொன்னா கொஞ்சம் கோபம் வரும், பட் வரட்டும், பரவாயில்ல, ரைட்? பட் வேலை வீட்டில் போய் சிந்திச்சு எது சுகமோ அதை பகிருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா? ஏதோ கோபம் இருக்கா? எங்க அந்த ஆளை பிரபு வர வச்சாரு? சொல்லுங்க மாட்டாஜி.